ஓம் शुक्लां परधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय श्रीगोविन्दाय नमो नमः। आदौ देवकी देवी गर्भजननौ गोपीगृहे पालनौ मायापूतन जीवितापहरणौ गोवर्धनोद्धारणौ कंसचैतन गौरवादिहननौ कुन्तीसुधा पालनौ एतत् भागवतं पुराणकथितं श्रीकृष्णलीलामृतम्। இது பாகவத ஸ்லோகம், ஏக ஸ்லோகம்னு சொல்லுவா. நாராயணியம் வந்து பாகவதத்தினுடைய குவிண்ட் எசன்ஸ் தான் நாராயணியம். இந்த கிரந்தத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இந்த க்ஷேத்திரத்தினுடைய மகிமையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் நீங்க போகாத இடம் இல்லை, குருவாயூருக்கு எல்லாருமே போயிருப்பேள். அந்த ஸ்தலத்துக்கு குருவாயூரப்பனையும் நீங்க தரிசிச்சுப்பேள். அதை பத்தி நான் ரொம்பவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சுருக்கமாக அந்த க்ஷேத்திரத்தினுடைய மகத்துவத்தை பத்தி உங்களுக்கு சொல்றேன். இந்த பேர் எப்படி கிடைச்சதுங்கிறது உங்களுக்கு தெரியணும். முதல்ல குரு வாயு, இது ரெண்டு பேரும் இதுல மிக்ஸ் ஆயிருக்கு. ஊர்னா ஊர்னு சொல்றோம் இல்லையா, கோயம்புத்தூர் எல்லா ஊருக்கும் அந்த இடங்களுக்கு பேரு ஊர்னு சொல்றோம் நம்ம தமிழ்ல. ஸோ குருவும் வாயு இவா ரெண்டு பேருமாக அந்த க்ஷேத்திரத்துல அந்த பகவானுடைய அந்த மூர்த்தியை வந்து அவ பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் நீங்க அதனுடைய கதை என்னவாக்குன்ட்டு நீங்க பார்க்க போனீங்கன்னா, எப்படியாக்கும் இவ ரெண்டு பேருமா அதை பிரதிஷ்டை பண்ணினாங்கிறத நமக்கு சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன். பகவான் வைகுண்டம் போகிறதுக்கு முன்னால உத்தவரை கூப்பிட்டு அவர் ஆராதிச்ச அந்த மூர்த்தி, அதாவது பகவான் கிருஷ்ணர், விஷ்ணுன்னு சொல்லலாம், அதை வந்து அவர் சொல்ற இந்த நான் வந்து வைகுண்டத்துக்கு போன உடனே பிரளயம் வரும், அப்போ இந்த விக்கிரகத்தை எங்கேயான போய் அதை பிரதிஷ்டை பண்ணணும்னுட்டு உத்தவர்கிட்ட சொல்றார். அதுக்கப்புறம் அவருடைய வைகுண்ட ஆரோகணம், அவர் வைகுண்டத்துக்கு போயிடுறார். அதே மாதிரி துவாரகையில பிரளயம் வருது. அப்போ உத்தவர் அந்த அந்த விக்கிரகம், இந்த விக்கிரகத்தை இப்போ பிரதிஷ்டை பண்ணி ஆகணும். அப்போ அந்த உத்தவர் என்ன பண்றாருன்னா, குரு பிரகஸ்பதி வாயு இவா ரெண்டு பேரையும் கூப்பிட்டு இந்த விக்கிரகத்தை நீங்க இதுக்கு ஒரு நல்ல இடத்தை தேடி இதை நீங்க வந்து ஸ்தாபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விக்கிரகத்தை கையில கொடுக்குறாரு. இந்த விக்கிரகத்துக்கு பின்னாலேயும் ஒரு கதை இருக்கு. அது எப்படி பகவான் கிட்ட வந்ததுன்னுட்டு அந்த கதையை வந்து கிருஷ்ண ஜனனத்தப்போ நான் விரிவாக சொல்றேன். இப்ப நான் பிரீஃபா உங்களுக்கு சொல்றேன். இந்த விக்கிரகத்தினுடைய கதை என்னன்னா, சுதபஸ் ஒருத்தர் இருந்தார். அதாவது கிருதயுகத்துல ஸ்வயாம்பு மனுடைய அந்த காலத்துல சுதபஸ்னு ஒருத்தர் இருந்தார். மனைவி பேரு பிரிஸ்னி. அவளுக்கு குழந்தை கிடையாது. அப்ப அவ வந்து பிரம்மாவை நோக்கி தவம் இருக்கா. அப்போ பிரம்மா வந்து அவளுக்கு ஒரு விக்கிரகத்தை கொடுக்குறார். பகவானுடைய இந்த விக்கிரகத்தை கொடுத்து நீங்க இதை ஆராதனை பண்ணினான்னா உங்களுக்கு வந்து அனுகிரகம் பண்ணுவார், பகவான் அனுகிரகம் பண்ணுவார் சொல்லிட்டு கொடுக்குறார். அப்போ அவளும் அந்த ரெண்டு பேருமா ரொம்ப ரொம்ப வருஷ காலத்துக்கு அந்த விக்கிரகத்தை ஆராதனை பண்றா. அப்போ அவருடைய தவ வலிமையை மெச்சி பகவான் வந்து சாட்சாத் அவருக்கு முன்னால வரார். இப்போ பகவான் கேட்கிறார், உங்களுக்கு என்ன வரம் வேணும்? அப்போ அவ என்ன சொல்றா, வளர்த்த குழந்தை இல்லை இல்லையா. அப்போ அவ சொன்ன, தங்களை ஒத்த ஒரு குழந்தை எங்களுக்கு வேணும்னு சொல்றார், தங்களை மாதிரியேன்னு சொல்றார். இப்போ பகவான் என்ன சொல்றாருன்னா, என்ன மாதிரியே என்னன்னா நான் தான் உங்களுக்கு குழந்தையா பிறக்கணும். ஏன்னா அவர் ஒருத்தர் தான், அவரை மாதிரி எங்கிருந்து உருவாக்குறது இல்லையா. அப்ப நானே தான் உங்களுக்கு பிறக்கணும். ஆனா இவ ரெண்டு பேரும் என்னன்னா, பகவானை பார்த்த அந்த எக்ஸைட்மெண்ட்ல 3 தடவை கேட்டு விடுறான், உங்களை மாதிரியே ஒரு குழந்தை எங்களுக்கு பிறக்கணும். 3 times ரிப்பீட் பண்ணிவிடுறான். அப்போ பகவான் என்ன சொல்றாருன்னா, சரி இப்ப நீ 3 தடவை எங்கிட்ட கேட்டதுனால எனக்கு வந்து 3 தடவை எனக்கு அவதாரம் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றார் பகவான். அப்போ என்ன பண்றாங்க, இப்ப வந்து கண்டினியூ பண்றேன். அவளுக்கு குழந்தையும் பிறக்கிறது. அவள் அந்த குழந்தை பேரு கிருஷ்ணிகர்மன். அப்புறம் அந்த யுகம் கழிஞ்ச பின்ன இவாளே தான் காஷ்யபர் அதித்தியா பிறக்கிறான்.
இன்னொரு பகவானுக்கு இன்னொரு அவதாரம், இன்னும் 2 அவதாரம் பாக்கி இருக்கு இல்லையா? இதெல்லாம் இன்னும் டீட்டெயில்டா நான் உங்களுக்கு கிருஷ்ண ஜனனத்துல சொல்லுவேன். ஸோ அடுத்து வந்து காஷ்யபரும் அதித்தி அவ 2 பேருமா அந்த விக்கிரகத்தை ஆராதனை பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ரீசன் எல்லாம் நான் அப்புறமா சொல்றேன் உங்களுக்கு. அதுக்கும் பின்னால துவாபர யுகத்துல வசுதேவர் தேவகி அவாக இப்ப 3 தடவை பிறக்கிற இவாளே தான். ஸோ அடுத்து வந்து வசுதேவர் தேவகி கையில அந்த விக்கிரகம் கிடைக்கிறது. ஸோ அவ வந்து அந்த விக்கிரகத்தை ஆராதனை பண்ணிருக்கா. அப்ப துவாரகை நிர்மாணத்தப்போ அந்த சமயத்துல அவளும் எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கா இல்லையா? அப்ப பகவான அந்த விக்கிரகத்தை ஆராதிக்கிறாராம். அப்போ பகவான் வந்து வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு முன்னால அந்த விக்கிரகம் அது பிரம்மா கொடுத்திருக்காரு இல்லையா, அதை வந்து ஸ்தாபிக்கணும்னு சொல்லிட்டு உத்தவர் வந்து அவருடைய நண்பர். ஸோ அவர்கிட்ட கொடுத்து இதை வந்து ஏதாவது ஒரு நல்ல இடத்துல ஸ்தாபிக்கப்படணும் அந்த விக்கிரகம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவர் வந்து வைகுண்டத்துக்கு போயிடுறார். அப்படியாக அந்த விக்கிரகம் வந்து இப்போ குரு வாயு அவ கையில ஒப்படைக்கப்படுறது உத்தவரால. ஸோ அவ 2 பேருமா இந்த இடத்துல நம்ம எவ்வளவு அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கோம் பாருங்க. சவுத்துல குருவாயூர்ல அந்த இடத்துல அந்த விக்கிரகம் வந்து பிரதிஷ்டையாருது. அப்ப அதுக்கு பின்னாலே ஒரு கதை உண்டு. அந்த அவர் பிரதிஷ்டை பண்ணின அந்த இடத்துல சிவன் கோவிலாக்கும் முதல்ல இருந்தது. இப்ப சிவபெருமான் தன்னுடைய இடத்த அவளுக்கு விட்டு கொடுக்குறாராம். அது பக்கத்துல ஒரு சரஸ் இருக்கு, அது நாராயண சரஸ். அந்த நாராயண சரஸ்ன்னு பேரு இருக்கு. அதுக்கும் நிறைய மகித்மம் உண்டு. அதுல வந்து பிரச்சேதஸ்கள் வந்து தவம் பண்ணின சரஸாக்கும் வந்து நாராயண சரஸ். அந்த சமயத்துல சிவபெருமான் வந்து ருத்ரகீதத்தை அவளுக்கு சொல்றாரு அவருக்கு. இதெல்லாம் நான் பின்னால நான் உங்களுக்கு மறுபடியும் டீட்டெயில்டா சொல்றேன். ஸோ அப்படியாக அந்த க்ஷேத்திரத்துல சிவபெருமான் இருந்த அந்த இடத்துல அந்த விக்கிரகம் வந்து பிரதிஷ்டையாகுது. ஸோ அந்த கோவிலை நீங்க பார்க்கலாம். கோவில் நீங்க இவ்வளவு தடவை போயிருக்கள். இந்த பழைய கோவில் நான் பின்னால் அந்த படத்தை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அப்படியாக அந்த கோவில்ல வந்து பகவானுடைய பிரதிஷ்டை நடக்கிறது அந்த இடத்துல. இதுதான் இந்த க்ஷேத்திரத்தினுடைய மகிமை. அது பாருங்க, அந்த மகித்வம் நமக்கு எப்படி மேல 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 மல்டிப்ளை ஆச்சுன்னா, அந்த கிரந்தம் எழுதின ஸ்ரீமன் நாராயண பட்டத்திரி இல்லையா? இந்த க்ஷேத்திரம் ஒரு கோவில்னு இருந்ததுன்னா பக்கத்துல இருக்கிறவர்கள்லாம் கண்டிப்பா அந்த கோவில்ல போய் பகவானை தரிசிப்பான். இப்போ வந்து அதனுடைய மகத்துவம், இப்போ இந்த க்ஷேத்திரத்தினுடைய மகத்துவம் இன்னமும் எப்படி மேல மேல ஓங்கி போச்சுன்னா அதற்கு முக்கியமான காரணம் ஸ்ரீமன் பட்டத்திரி தான். இப்ப நம்ம அவரை பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீமன் பட்டத்திரி வந்து அவர் மேட்டத்தூர் இல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருநாவாங்கிற இடம் அது வந்து கேரளத்துல இருக்கு. பாரத புழை, அந்த புழைன்னு ரிவர் சொல்லுவா இல்லையா, அது அந்த இடத்துல ஓடின்னு இருக்கு. ஸோ அந்த மேட்டத்தூர் இல்லத்துலதான் இவர் பிறக்கிறார் பட்டத்திரி. இவாள நம்பூதிரி சான்ஸ்கிரிட் ஸ்காலர்ஸ் எல்லாருமே இவன்னா இப்போ அவளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்துல மேதைகளா இருப்பான். அப்ப இவர் வந்து தன்னுடைய அப்பா, தன்னுடைய பிரதர் பாட்டு இதெல்லாம் வியாக்கரணம் எல்லாத்தையும் ரொம்ப அழகா படிச்சுக்கிறார். இவரும் எழுதியிருக்கார். வியாக்கரணம்னா கிராமர். ஸோ இவரால் எழுதப்பட்ட அந்த கிராமர் வந்து இப்பவும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு மேலே எத்தனையோ கிரந்தங்கள் பட்டத்திரி எழுதியிருக்கார். இப்ப இவர் வந்து 1560 இவர் பிறந்தார். அப்போ இவர் என்ன ஆகுதுன்னா, இவர் பிஷோரிட்டிங்கிற அவர் தான் இவருக்கு குரு. அதுக்கு நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு, நான் ரொம்ப சுருக்கமா உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். இப்போ அந்த பிஷோரிட்டிக்கு என்ன, அவர்கிட்ட அந்த குருகிட்ட இருந்து இவர் இன்னும் நல்லா சாஸ்திரங்கள் எல்லாம் நிறைய கத்துக்கிறார். அப்போ வியாக்கரணம், சந்தஸ், அலங்காரம், இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் எடுத்தானா அதுக்கு எத்தனையோ லட்சணங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ சர்வ லட்சணங்களையும் இவர் படிச்சு விடுறார் ஸ்ரீமன் பட்டத்திரி. அந்த மாதிரி இவர் மேதையாயிடுறார் ஸ்ரீமன் பட்டத்திரி. அப்ப இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, இவருடைய குருவுக்கு வாத நோயால பிடிக்கப்பட்டிருக்கார் அவர். அப்போ அந்த வாத நோய் ரொம்பவுமே அவஸ்தப்படுறார் அவர். அப்போ அவர் ஒரு ஜோசியர், பிஷோரிட்டி வந்து ஒரு ஜோசியர் ஆகும். அப்போ அந்த கால வழக்கப்படி இவர் வந்து அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் யாருக்கு வேணாம். இப்போ பட்டத்திரி என்ன பண்றாருன்னா, குருதட்சணையா அவருக்கு இதை கொடுக்கணும் இல்லையா? அப்போ அவர் வந்து என்ன பண்றாருன்னா, அவருடைய நோயை தான் வாங்கிட்டு விடுறார் பட்டத்திரி. அப்படியாக அந்த வாத நோய் இவருக்கு வந்து விடுறது எல்லாம் ரிச்சுவலிஸ்டிக்கா நடந்திருக்கு அந்த காலத்துல. ரிச்சுவல்ஸ்னா அதுக்குன்னு ஒரு சில இதை எப்படி பண்ணணுங்கிற ஒரு அனுஷ்டானங்கள் எல்லாம் உண்டு. ஸோ அதையெல்லாம் ஃபாலோ பண்ணி அந்த ரிச்சுவலிஸ்டிக்கா இவர் இந்த நோயை இவர் எடுத்துட்டு விடுறார். அப்போ எத்தனை பெரிய சன்மானம் இல்லையா குருவுக்கு கொடுத்திருக்காரு அவர். குரு தட்சணைக்கு பதிலாக அவருடைய நோயை இவர் வாங்கிட்டு விடுறார். அப்படியாக அந்த சின்ன வயசுலேயே இவருக்கு வாத நோய் உண்டு.
பாதிப்பு. அவருக்கு வந்து 1727 வயசுலயே அந்த நோயினுடைய உக்கிரகம் ரொம்பவுமே தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. அப்போ அவருடைய நண்பர் எழுத்தச்சன் அவர் ஒருத்தர், நிறைய பேர் வேற ஊர்ல இருந்து வேப்பத்தூர் அங்கெல்லாம் இருந்திருக்காரு அவர். அப்போ அவர் குருவாயூர் கஷேத்திரத்துல போயிட்டு நீ வந்து அவர் ஆராதிச்சானா உனக்கு இந்த ரோகத்திலேருந்து நிவாரணம் கிடைக்கும்னு சொல்றாரு. அப்ப இவர் எப்படியாக்கு அந்த கஷேத்திரத்துல போயிட்டு இவருக்கு காவியம் எல்லாம் எழுத தெரியும் இல்லையா, அப்ப நீ அந்த மாதிரி பண்ணினேன்னா உனக்கு இந்த நிவாரணம் கிடைக்கும்னுட்டு சொல்றான். அப்போ மச்சன் தொட்டு ஒண்ணுன்னு சொல்றாராம் அவர். அப்போ அதுல வேடிக்கையா சொன்னது, இதுல கூட நிறைய கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க. தெரியாது எப்படியாக்கும் இருக்கு இந்த நோய் கிடைச்சது, ஏன்னா அத்தனை சின்ன வயசுல அப்படி ஒரு நோய் தாக்கம் இருக்கிறதுங்கிறதே எனக்கு இந்த காலத்திலேயே வாத நோய் வயசானவளுக்கு தான் வருது. ஆனா அவருக்கு சின்ன வயசுலயே வந்து கொடுத்த அந்த வாத நோய். அப்போ இவர் மச்சம் தொட்டு ஒண்ணுன்னு சொன்ன உடனே புரிஞ்சு நடுறாரு உடனே இவர். ஓ இது வந்து மத்ஸ்யாவதாரம், சோ பகவானுடைய லீலைகள் அவருடைய அவதாரங்களை பத்தி நம்ம எழுதணும்னுட்டு புரிஞ்சு நடுறார் பட்டத்திரி. அப்படியாக இவர் வந்து இந்த கோவிலுக்கு வரார். வந்துட்டு இவருக்கு பாவம் நடக்கவும் முடியாது. இவருடைய பிரதரை தான் எல்லாம் ஹெல்ப் பண்றாரு. குளிச்சுட்டு வந்துட்டு அந்த திண்ணையில வந்து உட்கார்ந்துட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாகமா எழுதிட்டு வர்றார். ஜென்ரலா வந்து ஒரு சாப்டர்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதை வந்து தசகம்னு சொல்லுவாங்க. தசகம்னா 10. ஸோ ஒரு தசகத்துல 10 ஸ்லோகங்கள் எழுதுவரவர். ஆனா சில தசகங்கள்ல அதுக்கு மேலேயே இருக்கு. அப்படியாக 1034 ஸ்லோகங்கள் அவர், அதோட 2 கூட உண்டு, 1036 ஸ்லோகங்கள் எழுதியிருக்கார் ஸ்ரீமன் பட்டத்திரி. இப்போ இவருடைய அவதாரங்கள் பெருமையெல்லாம் பாகவதத்திலிருந்து அதிலிருந்து எழுதியிருக்கார். ஸோ வேதத்தை ஒட்டி அந்த பாகவதத்துல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ பகவானை பத்தி, ஸோ அது எதுவுமே மாறாதைக்கு ரொம்ப அழகா இவ்வளவு அந்த 100 தசகங்கள்ல, அதாவது 1036 ஸ்லோகங்கள்ல எழுதியிருக்கார் பகவானுடைய லீலைகளை பத்தி. இப்ப பாகவதம் உங்களுக்கு தெரியும் 12 ஸ்காந்தம் இல்லையா, எத்தனையோ அத்தியாயங்கள், 18,000 ஸ்லோகங்கள் உண்டு பாகவதத்துல. ஸோ பாகவதத்தை படிச்சு ஒருத்தர் முழுக்க தெரிஞ்சுக்கிறதுங்கிறது கொஞ்சம் கடினம் தான் இல்லையா. ஆனா அதை வந்து எப்படி சுருக்கி, ஆனா சுவைப்பட எந்த விஷயங்களையும் விடாதைக்கு அந்த 1034 ஸ்லோகங்களை அடக்கி இருக்கார். அது கூட எதையுமே மாத்த கூட இல்லை. அவர் இஷ்டத்துக்கு மாத்தி எழுதுறதோ அதுவும் கிடையாது. அதுவும் வேதத்தை ஒட்டி, ஏன்னா பகவானை பத்தி எல்லாம் எழுதுறார். அதனால அந்த வேதத்துல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை ஒட்டி பாகவதத்தில் இருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷனையும் அவருடைய பகவானுடைய அவதார பெருமைகள் எல்லாம் அவ்வளவு சுருக்கமாக எழுதியிருக்கார். நீங்க பார்க்கலாம் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அவருடைய கவிதையினுடைய மேன்மை, இந்த புலமை, ஸ்காலர்லி டச் சொல்லுவா இல்லையா, அந்த லிட்டரரி லெவல், அந்த கிராமர், இலக்கணம், இலக்கியம், அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நிறைய உண்டு. ஸோ அதாவது ஒரு காவியம் எழுதணும்னா அதுக்குன்னு சில லட்சணங்கள் எல்லாம் உண்டு இல்லையா. ஸோ அதையெல்லாம் ஃபாலோ பண்ணி அவ்வளோ அழகா எழுதியிருக்கார். இப்போ அந்த நாராயணியத்துல எழுதினத்தினாலேயோ என்னமோ தெரியல, இப்போ பகவானுடைய அந்த பெருமை அவ்வளோ சுருக்கமா அவ்வளோ ஸ்லோகத்திலே அவர் எழுதியிருக்கார் இல்லையா, சுவைப்பட எழுதியிருக்கார், அந்த லட்சணங்களோட அவர் எழுதியிருக்கார். ஸோ அதனாலையும் இப்போ அந்த திண்ணையில உட்கார்ந்துன்னு 100 நாட்கள் எடுத்துட்டு அந்த காவியத்தை அவர் எழுதி முடிச்சிருக்கார் அவர். அப்போ பிரத்யட்சமாக பகவான் அவருக்கு முன்னால வந்ததாக சொல்றார். எனவே அதெல்லாம் ஸ்லோகங்கள் நம்ம போக 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 மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ அப்படியாக நம்மளாம் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணி இருக்கோம். அப்போ இதுலேயே நமக்கு இந்த நாராயணியத்துல எல்லாருக்கும் ஒரு பேஷன், படிக்கணும், அதை சாண்ட் பண்ணணும், அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதை பத்திய விஷயங்கள் என்னன்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு பாக்குறான். ஏன்னா பாகவதம் ஒரு பெரிய சமுத்திரம், அது ஓஷன் அது. அப்போ அதை பத்தி சுருக்கமா சொல்லி இருக்கிற இந்த நாராயணியம் அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாமே இல்லையா. ஸோ அதுக்கு அவ்வளோ நாட்கள் ஒன்றும் தேவைப்படாது. அப்போ அதனாலேயோ நமக்கு தெரியாது வாட் எவர் இஸ் த ரீசன். ஆனாலும் நம்ம இவருடைய இந்த கிரந்தத்திலிருந்து அந்த க்ஷேத்திரத்தினுடைய மகிமை, இந்த பகவானுடைய லீலைகள், அது அவதாரம், அந்த பாகவத்தில் இருக்க இன்ஃபர்மேஷன், அந்த வேதத்தை ஒட்டி எழுதிய அத்தனை சம்பவங்களும் நமக்கு ஆணி அடிச்ச மாதிரி இந்த 1034 ஸ்லோகங்களையும் நமக்கு தெரியறது. ரொம்ப அழகா இருக்கும். ஒவ்வொரு தசகமும் நீங்க படிக்க படிக்க அந்த நமக்கு இன்னும் படிக்கணும்னு தோணுமே ஒழிய அந்த படிக்கணும்னே தோணாது. இப்போ எத்தனையோ பேர் நான் இது அடுத்தடுத்து அட்டென்ட் பண்ணிட்டே இருக்கா. சில பேர் அறுத்து பெட்டு பாதியில விட்டுட்டு போயிடுவா. அந்த மாதிரி எல்லாம் நடக்காதுக்கு இது சர்ப்ரைசிங்கா இருக்கு எனக்கே.
எனக்கு தெரிஞ்ச அளவுல என்னுடைய சின்ன புத்திக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நான் ஒன்றும் பெரிய மேதையோ வித்வத்தோ எனக்கு ஒன்றும் கிடையாது. வெரி ஆர்டினரி பர்சன். அப்போ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனால் இவ்வளவு பேர் வந்து எனக்கு மதிப்பு கொடுத்து கண்டினியூஸா கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கானா எனக்கு நிஜமாவே என்ன சொல்லணும்னே தெரியல. ஐம் சோ எக்ஸைட்டட். இப்போ நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கேன். இனிமே யூ வில் என்ஜாய் திஸ் கிளாஸ். ஸோ பை வே ஆஃப் இன்ட்ரோடக்ஷன் நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கேன். அதாவது க்ஷேத்திரத்தினுடைய அந்த மகிமை. இப்போ குருவாயூர் க்ஷேத்திரத்துக்கு நீங்களே எத்தனையோ தடவை போயிருக்கீங்க இல்லையா? ஆனால் அதனுடைய மகத்வம் என்னத்தினால நீங்க போறேன், மறுபடியும் 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 ஏன் போறேன் இல்லையா? இதெல்லாம் கொஞ்சம் நீங்க ஆலோசிச்சு பாருங்க. அப்புறம் நாராயணியத்தை படிக்கிறேன், நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவலா இருக்கு. அப்புறம் அந்த சாண்ட் பண்ணணும், பாராயணம் பண்ணணும், சப்தாகமா பண்ணணும், தினம் தினம் படிக்கணும் நாராயணியம். இப்போ 100 நாளைக்கு வரிசையா எல்லாரும் படிச்சுட்டு இருக்கா. எத்தனை விதங்கள்ல அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறா. ஸோ அதுல இருந்தே அந்த க்ஷேத்திரத்தினுடைய மகிமையும் தெரியறது. ஸ்ரீமன் பட்டத்திரியுடைய அந்த காவியத்தினுடைய புலமையும் நமக்கு நன்றா தெரியறது. அதோட பகவானுடைய விசேஷங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது எல்லாமே நம்ம ரொம்பவுமே புண்ணியம் பண்ணியிருக்கோம். இந்த காலத்துல இப்ப ஏற்பட்ட ஒரு கிரந்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோம். இனிமே நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாம். நீங்க ரெஃபரன்ஸ் வேணும்னா நோட் பண்ணிக்கலாம். ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் நான் ஸ்லோவா சொல்ல பார்க்குறேன். பட் இதுல 10 ஸ்லோகத்தையும் முடிக்க பார்க்கணும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பொறுமையா இருந்து கேட்டுட்டு இருந்தோம் எல்லாரும். சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபவிதம் காலதேசாவதிப்யாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகவசதசஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்வம் தத்தாவத் பாதி சாட்சாத் குருபவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம். எவ்வளோ அழகா இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிச்சிருக்கார் பாருங்க. இந்த தசகத்துல எப்பவுமே ஒரு மெயின் லட்சணம் ஒரு இந்த மாதிரி கவிதைகள் எல்லாம் எழுதும் பொழுது என்னன்னா, மங்களாதீனி மங்கள மத்தியானி மங்களாந்தானி. அதாவது ஆரம்பமும் சுகமா இருக்கணுமா, மத்தியிலையும் சுகமா இருக்கணுமா, அதே மாதிரி முடிக்கும் பொழுது சுபமாக முடிக்கணும்னு சொல்லுவா. இது ஒரு லட்சணமாக்கும் இந்த காவியங்கள் எழுதும் பொழுது. ஸோ எல்லாத்தையுமே அவர் ஃபாலோ பண்ணியிருக்கார். அப்போ இவர் அந்த ஆரம்பிக்கும் பொழுது சாந்திரான்னு ஆரம்பிக்கிறாருங்க. ஆனந்த சாந்திரா என்ன மாதிரி வார்த்தைகளை நீங்க பிரயோகம் பண்ணியிருக்காரு பாருங்க. ஸோ இதையே மத்தியில வரும்பொழுது சாந்திரா நந்த தனுன்னுட்டு மத்தியில வரும் பகவானுடைய அவதாரத்தப்போ கிருஷ்ண ஜனத்தப்போ நம்ம பார்ப்போம். அதே மாதிரி கடைசியிலே நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி மங்களகரமான வார்த்தைகளையே அவர் பிரயோகிச்சிருப்பார். ஸோ அந்த இடம் வரும் பொழுது நான் மறுபடியும் மென்ஷன் பண்றேன். ஸோ அப்படியாக சர்வ லட்சணங்களையும் அவர் ஃபாலோ பண்ணியிருக்கார். இப்போ முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, சாந்திர ஆனந்த அவபோதாத்மகம். அதை சேர்ந்து சொல்லும்போது சாந்திரானந்தாவபோதாத்மகம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் சொல்றார். இப்போ சாந்திர என்னன்னா நிறைய அர்த்தங்கள் உண்டு சமஸ்கிருதத்துல. பூரணமான, நெருக்கமான, அடர்த்தியான, இப்படி பலவிதமான அர்த்தங்கள் உண்டு சாந்திரம். அப்போ அப்பேற்பட்ட பகவானுக்கு ஒரு உருவத்தை கொடுக்கணும். இப்போ குருவாயூரப்பனை நீங்க பார்த்திருக்கீள், நீங்க உள்ள போய் தரிசனம் பண்ணியிருக்கீள், பலவிதமான அவதாரங்களையும் நீங்க பார்த்திருக்கீள். இவர் ஆரம்பிக்கும் பொழுது அந்த பகவானை பார்க்கும் பொழுது அவர் மனசுக்குள்ள என்ன எண்ணங்கள் வந்தது இல்லையா? அந்த கோவிலுக்கு நமக்கு எப்பவும் போகும் பொழுது மனசுல எப்பவுமே ஒரு ஆனந்தம் இருக்கும் இல்லையா? ரொம்ப சந்தோஷமா அந்த கோவிலுக்கு போவோம். அப்போ அதே மாதிரி பட்டத்திரியும் ஸ்ரீமன் பட்டத்திரியும் ஆரம்பிக்கும் பொழுதே சாந்திர ஆனந்தங்கிறார், பூரணமான ஆனந்தமா. இப்போ பகவானுடைய இந்த ஸ்வரூபம் கண்டிப்பா ஆனந்தத்தை தான் கொடுக்குங்கிறது நமக்கு தெரியுது. சரி, இந்த படத்துல நீங்க பார்க்கலாம் எவ்வளவு அழகா அவர் குதிச்சுட்டு வர மாதிரி ஒரு பிக்சர் போட்டிருக்கோம் நாங்க. இந்த பிக்சர் எடிட்டட் பை ரமா. அதுக்கு முன்னால கற்பகம் மங்களா எல்லாருமே எடிட் பண்ணியிருக்கா. இப்போ நவ் ஷீ இஸ் ஆல்சோ ஒர்க்கிங் வித் மீ. ஸோ ரமா ஹஸ் டன் லாட் ஆஃப் ஒர்க் திஸ் டைம். ஸோ நிறைய பிக்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க அது அந்த பெனிஃபிட்டையும் யூ ஹாவ் டு என்ஜாய் தட் ஆல்சோ. ஸோ நீங்க she has done most of the work. ரொம்ப நல்லா இருக்கும், நீங்க பாருங்க. ஸோ பகவானுடைய ஆனந்த ஸ்வரூபம் அவர் வரும் பொழுதே அவர் முகத்தை பார்க்கும் பொழுதே நம்ம மனசுல ஒரு உற்சாகம் இல்லையா? அதான் சாந்திர ஆனந்தங்கிறார் சொல்றார். பட் ஃபர்ஸ்ட்
ஸோ இது வந்து வேதத்திலையும் சொல்லி இருக்கு, நீங்க பார்க்கலாம். நித்தியம் ஞானம் ஆனந்த பிரம்மம்னு சொல்றான். இப்ப பகவான் வந்து பிரம்மம்னு சொல்லுவோம் நம்ம. அந்த பிரம்மனுக்கு ஜென்ரலா அன்மேனிஃபெஸ்டட் ஃபார்ம்ல, அதாவது பகவானுக்கு ரூபம் கிடையாதுன்னு சொல்றான். அதாவது நம்ம எந்த ரூபத்துல நம்ம பகவானை தரிசிக்கணும்னு விரும்புறோமோ அந்த ரூபத்துல நம்ம வணங்கலாம் இல்லையா? இப்ப நம்ம எத்தனையோ டெமிகாட்ஸ் நம்ம வந்து ஆராதிக்கிறோம். அவளுக்கெல்லாம் உருவம் இருக்கு. உருவம்னு ஒண்ணு இருந்ததுன்னா அதோட குணங்களும் சேர்ந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பின்னால் அதை பத்தி எல்லாம் நம்ம விஸ்தாரமா பார்ப்போம். இப்போ பிரம்மன்னா பகவான் அப்படின்னு நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிறோம் போறோம். ஸோ அந்த பிரம்மன் வேதத்துல என்ன சொல்லி இருக்குன்னா, அவர் எப்பவுமே நித்தியம், எப்பவுமே இருக்காராம். அதே மாதிரி ஞானம், அவருக்கு வந்து நல்ல நாலேஜும் உண்டா, ஞானம். அப்புறம் ஆனந்தம், எப்பவுமே ஆனந்தமா இருப்பாராம். அதே மாதிரி அதுதான் நித்தியம் ஞானம் ஆனந்தம் பிரம்ம. இது ஒரு வேதிக் எக்ஸ்பிரஷன் ஆகும். இது வேதத்துல அப்படி சொல்லி இருக்கு. அப்போ இந்த குவாலிட்டிஸ், அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, பகவானுக்கு உருவத்தை கொடுக்கறது இல்லை. உருவத்தை சொல்லி இவர் வந்து உயரமா குள்ளையா வெள்ளையாச்சு அப்படி இல்லை பாருங்க. இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் அது அவர் என்ன வாக்குங்கிறது யாரு who is disturbing me? Somebody's video is open and they are talking. Please keep quiet. வீட்டுக்கு போயிடலாமா? யாரும் மியூட் பண்ணுங்க. சோ சாந்திர ஆனந்த அப்படின்னா என்னன்னா, ஆனந்தமான ஆனந்த ஸ்வரூபம்னு சொல்றார். அவபோதாத்மகம் என்னன்னா, அவர் ஞானஸ்வரூபி ஆல்சோ. இந்த பிக்சர்ல நீங்க பார்க்கலாம், அவர் வந்து ஞானத்தை போதிக்கிறார். நிறைய இன்ஸ்டன்ஸ்ல நீங்க பார்க்கலாம். கோபிகைகளுக்கெல்லாம் அவர் அந்த தத்துவத்தை சொல்லி கொடுப்பார். உத்தவருக்கு அந்த தத்துவத்தை சொல்லி கொடுத்திருக்கார். அதே மாதிரி வசுதேவர், இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டன்ஸ் வரும். அப்பப்போ நான் சொல்றேன். இப்ப கோபிகைகள் எல்லாம் எப்படி இருந்தாங்கிறது அந்த ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த கதையை பத்தி எல்லாம் நல்லா தெரியும். அப்போ அந்த கோபிகைகள் அவருக்கு மேல அப்படி உயிரியே பிராணனையே வச்சிருந்தா அந்த கோபிகைகள். ஒரு கள்ள புருஷனா கூட நினைக்கிறான் அந்த கோபிகைகள் எல்லாம். ஆனா அவளுக்கு அந்த தத்துவத்தை சொல்லி கொடுக்கிறார் இல்லையா? விஞ்ஞானத்தோட கூடிய அந்த தத்துவத்தை பகவான் வந்து அவளுக்கு சொல்லி கொடுக்கிறார். சோ அதுல இருந்து நமக்கு என்ன தெரியறது? அவர் வந்து ஞானஸ்வரூபம்னு தெரியறது. அவருக்கு தெரியாததே ஒண்ணும் கிடையாது, எல்லாமே அவருக்கு தெரியும். அதனாலதான் வேதத்துல என்ன சொல்றாருன்னா, நித்தியம் எப்பவுமே இருக்கார், ஞானம் ஆனந்த பிரம்மம்னு சொல்றார். சோ அவபோதாத்மகம்னா பகவான் வந்து அவர் ஞானஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம். அதே அட் த சேம் டைம் அவர் வந்து நல்ல ஞான எல்லா சர்வஜர். அவருக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது. சோ அவபோதாத்மகம். அடுத்து என்ன சொல்றாருன்னா அனுபமித்தம்னு சொல்றார். அனுபமித்தனா பகவான் கூட நம்ம யாரையுமே கம்பேர் பண்ணவே முடியாது. அதாவது அவர் ஒருத்தர் தான். இப்போ பிருஷ்ணிகர்த்தனா பிறக்கிறார் இல்லையா, சுத்தபஸ்கும் பிருஷ்ணிகம். அப்போ அவர் என்ன சொல்றார், உங்களை மாதிரி ஒரு குழந்தைன்னு கேட்டோன்னா என்ன மாதிரி நானே தான் பிறக்கணும்னு சொல்றார். அப்ப அது என்ன அர்த்தம்? அவருக்கு இணை அவர் தான், வேற யாரு கூடயும் அவர் கம்பேர் பண்ணவே முடியாது. அதுதான் வேதத்திலையும் சொல்றார், ஏகம் ஏவம் அத்விதீயம் பிரம்மா சொல்றார். ஏகம் ஏவமா, அவர் ஒரே ஒருத்தர் தான். சோ அவரை மாதிரி இன்னொருத்தர், அத்விதீயம்னா த்விதீயம்னா ரெண்டு, அத்விதீயம் ஆப்போசிட். சோ இன்னொருத்தர் கிடையாது, அவர் ஒருத்தர் தான் உண்டு. சோ ஏகம் ஏவ அத்விதீயம் பிரம்ம, இதுல இருந்து நமக்கு தெரியறது. அதுக்கப்புறம் இவர் மற்ற விஷயங்கள்லாம் பின்னால பார்க்கிறோம். சோ அனுபவித்தம்னா நம்ம வந்து பகவானை யார் கூடயும் நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. அவர்தான், அவருக்குனே அவர்தான். somebody's video is on, வீடியோ மியூட் பண்ணுங்க. சோ பகவான் வந்து இப்பேற்பட்டவர், அனுபமித்தம். அவர் யாருடையும் கம்பேர் பண்ணவும் முடியாது. அடுத்து என்ன சொல்றாருன்னா, காலதேஷாவதிபியாம் நிர்முக்தம்னு சொல்றார். காலம் தேசம் இதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் பகவானா. காலம் தேசம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். இந்த படத்துல நீங்க பார்க்கலாம், இன்ஃபினிட்னு போட்டிருக்கு. அதாவது பகவானை வந்து இந்த காலத்துல இவர் பிறந்தார் அந்த மாதிரி நமக்கு சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த இடத்துல தேசம், இந்த இடத்துலயாக்கும் அவருக்கு ஜனனம்னு நமக்கு சொல்ல முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? அவர் வந்து சர்வ வியாபி, எல்லா இடத்துலயும் அவர் நிறைஞ்சிருக்காருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு இடத்துல இங்க இருந்தார், இந்த 1946ல போறது நம்ம சொல்றோம் இல்ல, டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறோம் எல்லாருக்கும். அந்த
பகவானுக்கு அதெல்லாம் கொடுக்க முடியாது. அவர் எப்பவுமே இருக்கார், புராதனமாக ஆதி காலத்திலே இருந்து அவர் இருக்கார். அதெல்லாம் நமக்கு சொல்ல முடியாது, எந்த காலத்துல இருந்து இருக்காருங்கிறது நமக்கு சொல்ல முடியாது. அப்போ ஓரளவுக்கு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா காலத்துக்கும் தேசத்துக்கும் நிர்முக்தம், அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். முக்தம் என்னன்னா செப்பரேட்டட், ஹி இஸ் அவே ஃப்ரம் ஆல் திஸ். அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, கரெக்டா நம்ம கணிச்சு சொல்லவே முடியாது. அப்போ எல்லா இடத்துலயும் அவர் பரவி இருக்கார். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு சமயம் நமக்கு தோன்றது, இந்த பிரபஞ்சமே அவர் தானோ, பிரபஞ்ச ஸ்வரூபமே பகவான் தானோ அப்படின்னு நமக்கு நினைக்க தோணும். அதெல்லாம் உங்களுடைய இமேஜினேஷன் நீங்க பார்த்துக்கோ. ஏன்னா எந்த காலம்னு சொல்ல முடியாது, எங்க இருக்காரு எதுவுமே சொல்ல முடியாது. அதே சமயத்துல வேதத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அவர் சர்வபூதாந்தராத்மான்னு சொல்றான். பகவான் சர்வபூதாந்தராத்மா, அந்தராத்மா, நமக்குள்ளேயும் அவர் இருக்காராம், பகவான் இருக்காராம். இப்ப நமக்குள்ளேயும் இருக்கார், எல்லா இடத்துலயும் சர்வ வியாபி, எல்லா இடத்துலயும் அவர் இருக்கார். அதை இன்ஃபினிட் சொல்றோம், அதுக்கெல்லாம் ஒரு அளவே கிடையாது. அப்போ அந்த காலம் தேசம் எதுவுமே நிர்ணயிச்சு நம்ம சொல்லவே முடியாது. சோ கால தேசாவதிபியாம் நிர்முக்தம்னு சொல்றாரு. அப்புறம் அடுத்த நித்திய முக்தத்துக்கு அப்புறமா சேர்த்துக்கலாம் நம்ம. நிகம சத சகசிரேன நிர்பாசியமானம் அஸ்பஷ்டம்னு சொல்றாரு அடுத்து. அப்போ நிகமம்னா வேதங்கள். இந்த படத்துல நீங்க பார்க்கலாம் வேதங்கள். இப்போ வேதங்கள் எல்லாம் அடுக்கி வச்சிருந்து இந்த நிறைய முனிவர்கள் எல்லாம் இந்த வேதங்கள் எல்லாம் வேத வித்துக்கள். அப்போ இந்த வேதத்துல எல்லாம் நம்ம என்ன பார்க்கணும், நிகம சத சகசிரேன சொல்றாரு. சதனா 100, சகசிரம்னா 1000. இதுனா சத சகசிரம்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன, எண்ணிக்கை இல்லாத சொல்றோம், எண்ணற்ற அப்படின்ட்டு தமிழ் சொல்லுவோம். அது வரை நம்ம கவுண்ட் பண்ணவே முடியாது, எத்தனையோ வேதங்கள் இருக்கு. அப்போ அந்த வேதம் நிகம சத சகசிரேன நிர்பாசியமானம் அஸ்பஷ்டம்ங்கிறார். அதாவது ஸ்பஷ்டமாக வேதத்துல கூட பகவான் இன்னாராக்கும், இப்படியாக்கம், இந்த காலத்துல இருந்தார், இந்த தேசத்துல, எதுவுமே வேதத்துல கூட நமக்கு தெரியாது, படிச்சா கூட நமக்கு புரியாது. எல்லாமே இந்த மாதிரி ஆனந்த ஸ்வரூபம், இந்த ஸ்வரூபம், இப்படி பிரபஞ்ச ஸ்வரூபம், இந்த மாதிரிதான் நமக்கு அப்டிராக்டா விஷயங்கள் தெரியுமே ஒழிய கிளியரா நமக்கு எதுவுமே சொல்ல முடியாது. வேதத்துல கூட நமக்கு இந்த கிளாரிட்டி கிடையாதுன்னு சொல்றாரு. சோ நிகம சத சகசிரேன நிர்பாசியமானம், அதான் பகவானுக்கு இத்தனை மகத்துவம் இருக்கு. அவர் இப்படி ஆனந்த ஸ்வரூபம், ஞானஸ்வரூபம், இப்படி எல்லாம் சொல்லிட்டு போறாரு இல்லையா. சோ இப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம், அவரை பத்தி இந்த மகத்துவங்கள் எல்லாம் வேதத்தினால கூட சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு அவர். சோ நிகம சத சகசிரேன நிர்பாசியமானம், சொல்ல முடியாதான், அஸ்பஷ்டம், ஸ்பஷ்டமாக அதுல கூட நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது இல்லைன்னுட்டு பட்டத்திரிங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் அடுத்து என்ன சொல்றாருன்னா திருஷ்ட மாத்திரை. திருஷ்ட மாத்திரைன்னா பார்த்த க்ஷணத்துல, பகவான் யாரு பார்த்திருக்கா, கோவில்ல குருவாயூர் பிரதிஷ்டையா இருக்கா, நம்ம கோவில்ல போய் அந்த மூர்த்தியை நம்ம பார்த்து வணங்குறோம். ஆனா திருஷ்ட மாத்திரைன்னு சொல்றாரு. இப்போ திருஷ்ட மாத்திரை யாரு, யாரு பார்த்த க்ஷணத்துல அது சித்தர்கள் இருக்கா இல்லையா, அவெல்லாம் பகவானை பார்த்தவாவா, அந்த பிரம்மனை கண்டு கழிச்சவா அவ எல்லாம். சோ அந்த சித்தர்கள் எல்லாம் அவாதான் நித்திய முக்தம்னு சொல்றார். அதாவது அவ கம்ப்ளீட்டா சம்சாரத்திலிருந்து விடுபட்டவா பகவான். இது இந்த நித்திய முக்தம்ங்கிறத நம்ம பகவானுக்கு எடுத்துக்கலாம். அவர் எல்லாத்துல இருந்தும் விடுபட்டவர், அவருக்கு அட்டாச்மெண்டோ எதுவுமே கிடையாது. ஆனா அதுக்கு காரணம் இல்லை, காரணம் பகவத்கீதையை படிக்கணும், நிறைய விஷயங்கள் வருவதுல இருந்து. அப்போ நமக்கு தோணும், என்ன இவருக்கு உருவம் இல்லைங்கிறா, இவர் எதையும் படைக்கலைங்கிறா, எந்த காரியமும் பண்ண மாட்டா, யார் இவர், இந்த மாதிரி ஒரு சந்தேகம் நமக்கு எப்பவுமே தோன்றி நமக்கு வரும். ஆனா அந்த சித்தர்கள் திருஷ்ட மாத்திரைங்கிற பார்த்திருக்காவா. சோ திருஷ்ட மாத்திரை இப்பேற்பட்டவா, அவ நித்திய முக்தம். அவ எல்லாத்துல இருந்தும் டோட்டலி டிட்டாச், சம்சாரத்துல இருந்து டிட்டாச்மெண்ட் வந்து கொடுத்தனா, அப்போ அவளுக்கு அந்த தியானத்துல பகவத் ஸ்வரூபம் அவளுக்கு தெரியறது. ஆனா அந்த பகவத் ஸ்வரூபம் அவளுக்கு தெரிஞ்சு கொடுத்துன்னு வச்சுக்கோ, அவ பகவான் பிரம்மவித் பிரம்மைவ பவத்தின்னு சொல்றா. அதான் பிரம்மனை அறிஞ்சவா பிரம்மனுடைய ஐக்கியப்பட்டு போயிடுவாளாம், பிரம்மனோட ஐக்கியப்பட்டு போயிடுவாளாம். சோ பிரம்மனோட ஐக்கியப்பட்டு போயாச்சுன்னா அவ திரும்பி வர போறது இல்லை. அப்ப திரும்பி வரலன்னா நமக்கு அவர் எப்படின்னு தெரியும், யார் நமக்கு சொல்லிக் கொடுப்பா? ஓ நான் பகவானை பார்த்தேன் அப்படின்ட்டு ஒரு தியானத்துல நான் பகவானை பார்த்தேன்னு சொன்னா யாரும் நம்ப போறது இல்லை இல்லையா. அதுதான் அது, அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதான் அவருக்கு உருவம் ஒன்றும் கிடையாது. இப்போ திருஷ்ட மாத்திரை, இந்த சித்தர்கள் எல்லாம் பார்த்த மாத்திரத்துல திருஷ்ட மாத்திரை பார்க்கும் பொழுது அவள நித்திய முக்தம். அவ சம்சாரத்துல இருந்து கம்ப்ளீட்டா அவ டோட்டலி டிட்டாச்ட் அவள. சோ அவள பார்த்த க்ஷணத்துல
ஒரு புருஷார்த்தாத்மகம் அந்த பிரம்ம தத்துவம்ங்கிறார். அந்த ஒரு புருஷார்த்தா புருஷார்த்தங்கள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. இந்த புருஷார்த்தம்ங்கிறது 4 உண்டு. அறம், பொருள், இன்பம், வீடுன்னு தமிழ் சொல்லுவோம். அது தர்மார்த்த காம மோட்சம்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க. தர்ம அர்த்த காம மோட்சம் அப்படின்ட்டு சமஸ்கிருதத்துல சொல்லுவோம். அதுதான் அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த 4 புருஷார்த்தம்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல. இந்த புருஷார்த்தங்களை எல்லாம் பகவான் இந்த ஒரு புருஷார்த்தம் அதெல்லாம் அவளுக்கு தெரியுமா? இந்த மாதிரி இந்த முக்தி, இந்த நித்திய முக்தி, இந்த சித்தர்களுக்கெல்லாம் அவளுக்கு பகவான் இந்த புருஷார்த்தங்களை எல்லாம் கொடுப்பருங்கிறது அவளுக்கு தெரியறது. இப்போ பகவத் ஸ்வரூபத்தை பார்த்து நமக்கு தெரியாது. ஆனா அந்த இந்த புருஷார்த்தங்களை எல்லாம் அவர் கொடுப்பார். அதாவது தர்ம நெறிகள் எல்லாம் நமக்கு வழிவகுத்து கொடுக்கிறார். வேதத்துல சொல்லி இருக்கு இல்லையா, பகவான் வேத வாக்கெல்லாம் பகவான் சொன்னதாக்கும். அப்ப அந்த பகவான் அப்படி சொல்லியிருக்கும் பொழுது அதுல தர்ம நெறிகள் எப்படி ஆக்குன்னு நம்ம வாழ்க்கையை நடத்தணும் இல்லையா, அதுதான் தர்மம்ங்கிறது. சோ தர்ம நெறிகள் எல்லாம் எடுத்து சொல்லி இருக்காரு பகவான். அர்த்தம் எப்படி நம்ம செல்வத்தை எல்லாம் அடைய முடியும் இல்லையா, நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம மல்டிபிள் நம்மளுடைய வாழ்க்கையை தரத்தை உயர்வாக்கிக்கிறோம், அதுதான் அர்த்தம்னு சொல்லுவா. அர்த்தம்னா செல்வம். அடுத்து அது செல்வம் எல்லாம் கிடைக்கும் பொழுது ஆனந்தம், நமக்கு நல்ல ஆனந்தமும் கிடைக்கிறது இல்லையா. நம்ம விருப்பப்பட்ட இதெல்லாம் நமக்கு கிடைச்சாச்சுன்னா ரொம்ப ஆனந்திக்கிறோம் நம்ம. ஸோ அது காமம்னு சொல்லுவா. அடுத்து இது மட்டும் அல்லாதுக்கே அது அடுத்து கடைசியில என்ன மோட்சமும் கொடுப்பறான் பகவான். ஸோ பகவான் இது எல்லாத்தையும் கொடுக்கறாருங்கிறது இவாளுக்கு திருஷ்ட மாத்திரே இவாளுக்கு தெரியறதுன்னு சொல்றாரு. அதுதான் பிரம்மன். அந்த தத்துவத்தை இந்த சித்தர்கள் அறிஞ்சிருக்கா. திருஷ்ட மாத்திரே அவளுக்கு தெரியறது. பகவான் தான் இந்த அறம், பொருள், இன்பம், வீடு இது எல்லாத்தையும் அவர் தான் கொடுக்கிறார். இப்ப நம்ம என்ன நினைச்சுப்போம், இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் எதுக்கு? நான் ஹார்ட் ஒர்க் பண்ணினேன், அதனால எனக்கு எல்லாம் கிடைச்சது. நான் நல்லா படிச்சேன், அதனால எனக்கு டிகிரி வாங்கினேன். எல்லாம் நான் தான் நம்ம பாட்டு பாடி இருக்கோம். அந்த மாதிரி அது எவ்வளவு தப்பு இல்லையா. இது எல்லாம் என்னெல்லாம் தேஜஸ் நமக்குள்ள இருக்கோ அது எல்லாம் நமக்கு பகவான் கொடுத்ததாக்கும். அது பகவான் கொடுத்ததுதான் நம்ம வெளிப்படுறது, அவ்வளவுதானே ஒழிய நம்மகிட்ட எப்பவுமே இருக்கிறதுன்னு அல்ல. எல்லாமே அவர் கொடுத்ததுதான் நம்ம அனுபவிக்கிறதுல அவர் கொடுத்ததுதான்ங்கிறது நமக்கு தெரியும். அதுக்குதான் சொல்ற திருஷ்ட மாத்திரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம். அந்த தத்துவத்தை புரிஞ்சுட்டு சித்தர்கள் அப்படி சொல்றாளாம். அந்த புருஷார்த்தத்தை பத்தி இப்ப நான் சொன்னேன். சோ இப்ப பாருங்க, இது எல்லாத்துலயும் இந்த பகவத் ஸ்வரூபமா எதுவுமே சொல்லல இல்லையா. அவர் எப்படி இருப்பார், கால தேசாவதிக்கு அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவர் ஆனந்த ஸ்வரூபம் அவருக்கு, ஞான ஸ்வரூபம் அவருக்கு. இவன் வேதங்களால கூட அவரை பத்தி ஸ்பஷ்டமாக சொல்ல முடியாது. அவர் எல்லாத்திலிருந்தும் விடுபட்டவர் இல்லையா, மாயையிலிருந்தும் விடுபட்டவர் அவர். அப்பேற்பட்ட பிரம்ம தத்துவம், அப்பேற்பட்ட அந்த பிரம்மன், அதாவது இந்த பிரம்மனுக்கு இப்போ பட்டத்திரி எந்த உருவமும் கொடுக்கல இல்லையா. சோ அப்பேற்பட்ட தத்தாவத் பாதி சாட்சாத் குரு பவனபுரேன்னு பட்டத்திரி சொல்றார். எவ்வளவு அழகா சொல்லியிருக்கார் பாருங்க. அப்பேற்பட்ட அந்த பிரம்மன், அந்த ஆனந்த ஸ்வரூபம், அந்த ஞான ஸ்வரூபம், அந்த அனுபமித்தம், அதாவது அவர் யார் கூடயும் கம்பேர் பண்ணவே முடியாது. அப்பேற்பட்ட அந்த ஸ்வரூபம், சகல புருஷார்த்தங்களையும் கொடுக்கின்ற அந்த ஸ்வரூபம், அதுதான் பிரம்மன். அந்த பிரம்மன் அவர் பாதி வெளிச்சு நிற்கிறார். சாட்சாத் பாதி குரு பவனபுரேங்கிறார். குருவாயூர், குருன்னா ஜூபிட்டர், பவனம்னா வாயு காத்து. அவ 2 பேருமா தானே பிரதிஷ்டை பண்ணியிருக்கா குருவாயூர்ல. இதுதான் பழைய குருவாயூர் டெம்பிள் பாருங்க. இப்ப பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லையா. இது பழைய குருவாயூர் டெம்பிள். சோ அந்த குருவாயூர் டெம்பிள்ல இவ 2 பேருமா பிரதிஷ்டை பண்ணிருக்கா. சோ அதை சுருக்கமா நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேனா இல்லையா. அப்பேற்பட்ட அவர் அந்த பிரதிஷ்டையா இருக்க சாட்சாத் குரு பவனபுரே ஹந்தங்கிறார் ஸ்ரீமன் பட்டத்திரி. ஆஹா சொல்றோம் இல்லையா, பாக்கியம் ஜனானாம், நம்ம பண்ணியிருக்கிற அதிர்ஷ்டம்னு சொல்றாரு இல்லையா. நிஜமாவே இந்த பிரம்மன், இந்த ஞானஸ்வரூபம், இந்த ஆனந்த ஸ்வரூபம், எதுவுமே கம்பேர் பண்ண முடியாத அப்பேற்பட்ட அந்த ஸ்வரூபம், சகல புருஷார்த்தங்களையும் என்ன புருஷார்த்தங்கள், தர்ம அர்த்த காம மோட்சத்தை கொடுக்கின்ற அந்த ஸ்வரூபம், அதுதான் பிரம்மன். சோ அந்த பிரம்மன் சாட்சாத் குருபவனபுரே, இந்த குருவாயூர் கோவில்ல அவர் குடியிருக்கார் அப்படின்னுட்டு பட்டத்திரி சொல்றார். சாட்சாத் குருபவனபுரே ஹந்த
ஆஹா, ஆச்சரியமா சொல்றாரு. பாக்கியம் ஜனானம், நம்ம பண்ணியிருக்கிற புண்ணியமா, நம்ம பண்ணியிருக்கிற புண்ணியத்தினாலதான் நமக்கு பகவான் அங்க சாட்சாத் குருவாயூர்ல இருக்க. அந்த பிரம்மன் தான் இந்த குருவாயூரப்பன்ட்டு எவ்வளவு அழகா ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இப்போ இந்த சாட்சாத் குருபவனபுரிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தங்கள் உண்டு. இம்ப்ளைட் மீனிங் ஆல்சோ. எல்லாம் அது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். இப்போ மேலோட்டமா நீங்க பார்த்தீங்கன்னா இந்த குருவாயூர்ல அந்த பிம்பம் வந்து பிரதிஷ்டை ஆயிருக்கு. ஸோ சாட்சாத் குருபவனபுரி, இந்த என்னெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணினோமோ அவர் தான் இவர் அப்படின்ட்டு பட்டத்திரி சொல்றாரு இல்லையா. அவரை வந்து குருவாயூர்ல பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. சரி, இப்ப இன்னொரு அர்த்தம் என்னன்னா, அந்த குருங்கிறது, குரு வந்து நம்மளோட மனசுல இருக்கிற அஜ்ஞானத்தை எல்லாம் போக்குறவராகும் குரு இல்லையா. அது சமஸ்கிருதத்துல பிரிச்சு சொல்லுவாங்க குரு. அப்போ அவரை பகவானும் விஸ்வகுரு. ஸோ அந்த விஸ்வகுரு அவர் வந்து எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் இருக்காராம். அப்ப அதுக்கு இதுக்கு என்ன கனெக்ஷன்? பவனம். இப்ப பவன புரை, புறம்னா இடம், அதாவது எங்க இருக்காரோ அந்த நிவாசம் புறம்னு சொல்றோம். ஸோ அந்த குரு அந்த விஸ்வ குரு பகவான் பவனபுரை, பவனம் காத்துள்ள இடத்துல இருக்காராம். காத்துங்கிறது என்னன்னா, நம்ம உடம்புல எடுத்தானா நம்ம உடம்புல ஜீவன் அது பஞ்ச பிராணன். ஸோ அந்த பஞ்ச பிராணன் தான் நம்மளுடைய ஜீவன். அது இருக்காந்தோளும் தான் நம்ம ஜீவிச்சிருக்கோம். அந்த பஞ்ச பிராணம் போயாச்சுன்னா நம்ம விரும்பினா அந்த சரீரம் தான் பாக்கி இருக்கு. ஸோ அந்த சரீரங்கிறது புறம். ஸோ அந்த சரீரத்துல அந்த புறத்துல, அந்த காத்துள்ள அந்த புறத்துல அந்த பகவான் குடியிருக்காராம். ஸோ ரெண்டு அர்த்தம் பாருங்க. ஒண்ணு குருவாயூர்ல இருக்கார் அவர், குருவாயூர் கஷேத்திரத்துல அவர் இருக்கார். அந்த பிரம்மன் நம்ம மனசுக்குள்ளேயும் இருக்காருங்கிறது அந்த ஒரு வார்த்தை அவ்வளவு அழகா சொல்லி இருக்கார் ஸ்ரீமன் பட்டத்திரி. ஸோ அதுக்கு ரெண்டு அர்த்தம் புரிஞ்சுக்கு போனீங்க. ஸோ குரு பவன புரே, இந்த பவனம்ங்கிறது என்னன்னா காத்து. ஸோ புறம்ங்கிறது நம்ம சரீரம். ஸோ இந்த காத்துள்ள அந்த சரீரம், அந்த காத்துள்ள அந்த சரீரத்துக்குள்ள அந்த குரு, அதாவது இந்த விஸ்வ குரு பகவான் உள்ள இருக்கார் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கலாம் இருந்து. அப்பேற்பட்டவர் அவர், அதாவது நம்ம மனசுக்குள்ளேயும் இருக்கார் அவர், அந்த குருவாயூர் கஷேத்திரத்திலையும் இருக்காருன்னுட்டு இந்த முதல் ஸ்லோகத்தில் அவர் எழுதியிருக்கார். அதனாலதான் ஹந்தன்னு சொல்றார். பாக்யம் ஜனானாம், எத்தனை அதிர்ஷ்டம் பண்ணி இருக்கோங்கிறதையும் சொல்லியிருக்கார் பகவான். அது முதல் ஸ்லோகத்தினுடைய தர்ப்பங்களோட கூடிய மீனிங் இது. ஸோ எங்கெல்லாம் பிரிச்சிருக்கேனோ நீங்க பார்த்து எழுதி வச்சுக்கோங்க, இல்லாட்டா நீங்க ரீரன் பண்ணி மறுபடியும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த அந்தராத்மாவாக இருக்குங்கிற அந்த விஷயமும் அதுவும் நம்ம நிறைய யோசிச்சு பார்க்க வேண்டியது. இதெல்லாம் வேதிக் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆகும். வேதத்துல சொல்லி இருக்கு பகவான் வந்து மனசுக்குள்ளேயும் இருக்கார், வெளியிலையும் இருக்கார் இல்லையா. அவர் உள்ளேயும் இருக்கார், வெளியிலையும் சர்வ வியாபின்னு சொல்றார். ஸோ வியாப்தம், அவர் எங்கேயுமே இருக்கார் இல்லையா. அதுல இருந்துதான், அந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்தா நமக்கு இந்த மீனிங்கும் கிடைக்கிறது. இதுதான் இந்த முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். சரி, அப்போ இந்த முதல் ஸ்லோகத்தை ஒட்டுமொத்தமா நீங்க பார்க்க போனீங்கன்னா, அந்த நிஷ்கல பிரம்மம், அதாவது அந்த பிரம்மன் அதுக்கு உருவம் இல்லை, அந்த உருவம் இல்லாத பிரம்மனை அவர் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்றார். ஆனந்த ஸ்வரூபம், ஞானஸ்வரூபம் அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவர் தான் இவர், அதாவது யாரை பார்க்கிறோம் குருவாயூரப்பனாக நம்ம யாரை பார்த்து வணங்குறோமோ அந்த பிரம்மன் தான். தத்தாவத் பாதி சாட்சாத் குருபவனபுரே அந்த பாக்யம் ஜனானம், அது நம்ம பண்ணியிருக்கிற அதிர்ஷ்டம்னு சொல்றாரு. நீ அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம். ஏவம் துர்லப்ய வஸ்துன்யபி சுலபதயா ஹஸ்தலப்தே யதன்யத் தன்வா வாசாதியா வா பஜதி பதஜனஹ शुद्धदैव स्फुटेयम् एते तावत् वयं तु स्थिरतर मनसा विश्वपीडापहत्यै निःशेषात्मानमेनौ गुरुपवनपुराधीशमेव श्रयामः. யாரோட வீடியோ இஸ் ஆன், யாரு தெரியல. see the photo. முதல்ல என்ன சொல்றான்னா, ஏவம் துர்லபிய வஸ்துன்யபி, அதாவது துர்லபமா சில வஸ்துக்கள், அந்த வஸ்துக்கள் சுலபத்தையா ஹஸ்தலப்தேங்கிற, சுலபமாக நமக்கு இப்போ கிடைக்கிறதுன்னு பட்டத்திரிங்க சொல்லியிருக்கார். ஸோ அந்த சுலபமாக கிடைக்கக்கூடிய அந்த வஸ்துக்கள் என்னன்னா அது வந்து பிரம்மன். கலிகாலத்துல பாருங்க, குருவாயூர் முதல் ஸ்லோகத்துல என்ன சொன்னார்,
குருவாயூரப்பன் தான் அந்த பிரம்மன்னு சொல்றார். இப்போ நமக்கு அந்த கோவிலுக்கு போகும்போது அவரை பார்க்க முடியறது இல்லையா? அப்போ அது எது துர்லபம்னு நம்ம நினைச்சுட்டு இருந்தோமோ அது நமக்கு இப்போ சுலபமா கிடைக்கும். ஸோ பிரம்மன், அந்த பிரம்மன் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப துர்லபமாக்கும். ஆனா அது நமக்கு இப்போ கை மேல கிடைக்கிறது இப்போ இந்த கலிகாலத்துல. ஸோ ஏவம் துர்லப வஸ்துன்னு அதுல முதல்ல பிரம்மனை பத்தி சொல்றாரு. அடுத்து ஹியூமன் பர்த், அதாவது மனுஷ ஜென்மம். இந்த மனுஷ ஜென்மம் கிடைக்கிறதே பெரிய பாக்கியமாகும். நிறைய இந்த கவிதைகள் எல்லாம் நீங்க படிச்சிருப்பேன். இந்த மனுஷ ஜென்மமா பிறக்கிறதுக்குள்ள புழுவாவோ பூச்சியாவோ ஏதாவோ பிறந்திருப்போம், நமக்கு தெரியாது. ஸோ எத்தனை ஜென்மத்துல நம்ம எடுத்திருக்கோமோ என்னென்னமா இருந்திருக்கோமோ நமக்கு தெரியாது இல்லையா? நம்ம சிலப்போ திட்டுவோம், சில பேர்லாம் பூர்வ ஜென்மத்துல என்ன மிருகமா இருந்தானோ எல்லாம் திட்டுவோம். அந்த மாதிரி என்ன மிருகமா இருந்தோமோ, எந்த புழுவா இருந்தோமோ, எந்த பூச்சியா இருந்தோமோ, அடுத்த ஜென்மா நம்ம எப்படி இருக்க போறோமோ ஒண்ணுமே தெரியாது. இப்ப ஜடபரதருடைய ஸ்டோரி எடுத்தோன்னா அவருக்கு மான் பிறப்பு வந்தது அடுத்து இல்லையா? முதல்ல மனுஷ ஜென்மலேருந்து அவருக்கு மானா பிறக்கிறார் அடுத்து. ஸோ நமக்கு தெரியாது அடுத்து நம்மளுடைய ஜென்மா என்னவாக்குன்னு நமக்கு தெரியாது. அப்போ இப்போ மனுஷ ஜென்மம் நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா? அதுவும் நம்ம பண்ணிருக்கிற பெரிய பாக்கியம். அது என்னத்தினாருன்னு உங்களுக்கு தெரியும். இந்த 6 அறிவு நமக்குத்தானே இருக்கு இல்லையா? எல்லாத்தையும் பகுத்து முடியறது நமக்கு. இப்ப பகுத்தறிஞ்சு இதுதான் பகவான் தெரிஞ்சுக்க முடியறது இல்ல. பகவானுடைய லீலைகள் இதெல்லாம் அவருடைய அவதாரங்கள், நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம தராசு மாதிரி தட்டுல போட்டு எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மனுஷன் நமக்குத்தான் அதெல்லாம் தெரியும். ஒரு புழுக்கோ பூச்சிக்கோ அதுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. அது என்ன, அது பாட்டுக்கு முட்டையை போடும், ஆகாரத்தை ஒண்ணும், அதுக்கப்புறம் அது இனவருத்தி பண்ணிட்டே போகும், அவ்வளவுதான், அதோட ஆச்சு. ஆனா நம்ம அப்படி இல்லை இல்லையா? எல்லாத்தையும் பகுத்து அறியறோம் நம்ம. சோ அந்த பகுத்தறிவு நமக்குத்தான் இருக்கு. அந்த அந்த விஞ்ஞானம் ஞானம் இதெல்லாம் நமக்குத்தான் இருக்கு. ஸோ அந்த ஹியூமன் பர்த், நம்ம மனுஷனா ஜனிச்சது நம்ம பண்ணி இருக்கிற பாக்கியம். அது கூட ரொம்பவுமே ஒரு கஷ்டமான ஒரு வஸ்து தான். ஸோ இப்போ நம்ம மனுஷனா பிறந்திருக்கோம், நமக்கு இந்த நாராயணத்தை படிச்சு கிரகிச்சிக்க முடிய சக்தியை நமக்கு கொடுத்துருக்காரு இல்லையா? அப்போ நம்ம எத்தனை அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஈஸியா நமக்கு கிடைச்சிருக்கு இந்த கலிகாலத்து, ஆஸ் பீயிங் பார்ன் ஆஸ் அ ஹியூமன் பீயிங். அடுத்து பக்தி யோகம். இப்ப இந்த யோகத்தை பத்தி நிறைய நீங்க படிச்சிருப்பேன். கர்ம யோகத்தை பத்தி பகவத்கீதா படிக்கிறவங்க தெரியும். ஞான யோகம் என்ன, பக்தி யோகம் என்ன, இந்த யோகம் பத்தி நிறைய படிச்சிருப்பேன். இந்த பக்தி யோகம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த காலத்தை கொண்டு நீங்க பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பகவான் பேர்ல எக்கச்சக்கமான பக்தி எல்லாருக்கும் இல்லையா? பஜனை பாடுறதும் எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட், திருவிழா, இன்னைக்கு கூட ஸ்கந்த சஷ்டிக்கு பார்க்கணும், சூரசம்ஹாரம், ஜனங்கள் எப்படி கூடியிருக்க ஒரு இடத்துல இல்லையா? அபிஷேகம் பண்றதுன்னு இது பண்றதுன்னு எத்தனையோ அனுஷ்டானங்கள் பண்றா பகவானுக்கு. ஸோ இது எல்லாமே பகவான் பேர்ல உள்ள அந்த பக்தி. ஸோ அந்த பக்தி இந்த காலத்துல கூடுதலாகவே இருக்கு. இதுக்கு முந்தின காலத்துல தபஸ், ஞானம், யஜ்ஞம் அந்த மாதிரி வேற வழியில இருந்தா அது பின்னால நம்ம பார்ப்போம். நம்ம ஒவ்வொரு யுகத்துல ஜனங்கள் எப்படி இருந்தாங்கிறத நம்ம பார்ப்போம். இப்ப இந்த யுகத்துல நம்ம இந்த கலியுகத்துல நம்ம பார்க்கும் பொழுது பக்தி தான் ரொம்பவுமே டாமினண்டா இருக்கு இல்லையா? அந்த பக்தி தான் நமக்கு இந்த கிரந்தத்தை படிக்கணும், படிச்சு தெரிஞ்சுக்கணும், இதை சாண்ட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு மேல மேல நமக்கு அந்த ஆவலை கொடுக்கறது இல்லையா? சோ அதுல இருந்து நமக்கு தெரியுது நமக்கு பக்தி இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. சோ பக்தி யோகம். இன்னொன்னு பாகவதம்னு சொல்றேன். பாகவதத்தை பத்தி தெரியாத வளைக்கிற எல்லார் வீட்லயும் பாகவதம் புக்கு. யாரோட வீடியோ இஸ் ஆன் புரிய மாட்டேங்கிறது, பேர் தெரியல எனக்கு. கல்யாணி சொல்லுங்க நீங்க யாராவது ப்ளீஸ் ஆஸ்க் டு மியூட் ஹர் வீடியோ. இல்லாட்ட அந்த இது முழுக்க வீடியோ இருந்துட்டே இருக்கும், ஸ்கிரீன் வீடியோ இருந்துட்டே இருக்கும். ப்ளீஸ் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் வீடியோ மறுபடியும் என்டர் பண்ணட்டும். சரி, இப்ப பாகவதம் எல்லார் வீட்லயும் இந்த புஸ்தகம் இருக்கும், நீங்க பார்த்திருப்பேன். இல்லாத வீடுகளே கிடையாது. பாகவதம் நிறைய பேர் நீங்க படிச்சுட்டும் இருப்பேன். அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். நாராயணியம் அதனுடைய எசன்ஸ் தான் நாராயணியம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த பாகவதம் இருந்ததுன்னா அதுல பகவானே இருக்காருன்னு சொல்றான். இந்த பாகவதத்தை தினமும் படிக்கணுமா, அட்லீஸ்ட் ஒரு ஸ்லோகமானு படிக்கணுமா, இல்லாட்டா ஹாஃப் த ஸ்லோகமானு படிக்கணுமா, இல்லாட்டா ஒரு அக்ஷரமானு படிக்கணுமா, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவா பெரியவாள்லாம். அத்தனை விசேஷம். ஏன்னா பகவானுடைய லீலைகளை பத்தி சொல்றது பாகவதம். ஸோ பாகவதம் இந்த காலத்துல நீங்க பார்த்தோன்னா புஸ்தக வடிவில் எத்தனை இதுல கிடைக்கிறது இல்லையா? நீங்க ஆன்லைன்ல படிக்கலாம், எத்தனை ஃபெசிலிட்டி படிக்கிறதுக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கும் எவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, எத்தனை
விதத்துல நமக்கு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? சோ எல்லாமே நமக்கு சுலபமா கிடைக்கிறது. அந்த காலத்துல நமக்கு தெரியாது. அந்த காலத்துல ஒரு ஆச்சாரியர் உட்காந்து வச்சு சொல்லி கொடுக்கணும் பாகவதத்தை. பரீட்சத்துக்கு சிவாச்சாரியார் உட்கார்ந்து சொல்லி கொடுக்குறார். இப்ப நமக்கு அப்படி ஒண்ணும் இல்லையே. புக்கை வாங்குறோம், படிக்கிறோம், நம்ம எல்லாரும் தெரிஞ்ச வாழ்க்கை கேட்டுக்கிறோம் நம்ம. சோ எல்லாமே நமக்கு ஈஸியா இருக்கு. இந்த காலம் தொட்டு நீங்க பார்த்தேன்னா இதெல்லாம் அரிதுன்னு சொன்ன அந்த வஸ்துக்கள் எல்லாம் இப்ப நமக்கு ஈஸியா கிடைக்கிறது. அதுதான் ஏவம் துர்லபியம், துர்லபம், துர்லபியம் சுலபத்தியா ஹஸ்தலப்தே. ஹஸ்தன கை, கை மேல நமக்கு இது நாலும் கிடைக்கிறது. சோ இந்த 4 வஸ்துக்களை பத்தி தான் பட்டத்திரி இங்க சொல்லியிருக்கார். அதாவது பாகவதம், பக்தி யோகம், அதே மாதிரி பிரம்மன், அப்புறம் மனுஷ ஜென்மம் எடுத்தது. இது எல்லாமே நம்ம கை மேல இப்போ இருக்கு. மனுஷ ஜென்மம் வேற எடுத்திருக்கோம், எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப அப்படி இருந்துட்டோம். ஹஸ்தலப்தேதன்யது தன்வா வாச்சா தியா. தன்வான தேகம், காயம் சொல்றோன்னு நம்ம தேகத்தினால, வாச்சா வாக்குனால, 3 கரணங்கள்னு சொல்லுவா, 3 கரணங்கள்னு சொல்லுவாத. தன்வா வாச்சா தியா புத்தி இல்லையா? 3 நாளையும் பஜதி நம்ம ஆராதிக்கிறோம், பஜிக்கிறோம். பத கஷ்டம் சொல்றார் பட்டத்திரிங்கிற. ஜனக சுத்ர தெய்வ ஸ்புடேயம்ங்கிறார். அதாவது இதெல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்? மட்டமான வேற எதத்தையோ பத்தி எல்லாம் நம்ம படிக்கிறோம். நம்ம வேற எத்தனையோ கிரந்தங்கள், அது தப்பா ஒன்றும் சொல்லலை, எதுவுமே நீங்க ராங்கா அர்த்தம் எடுத்துக்க கூடாது. வேற தெய்வங்கள் எல்லாம் வணங்குறா எல்லாரும். ஆனா அந்த தெய்வம்னு சொன்னானா கண்ட்ரோல் பண்றது மகாவிஷ்ணு. அது நம்ம பின்னாலதான் தெரிஞ்சுப்போம். ஆனா மற்ற டெமிகாட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, மற்ற சுத்த தெய்வங்கள் நிறைய உண்டு. இப்போ சுத்ர தெய்வ ஸ்புடேயம். அப்போ அதெல்லாம் நம்மளுக்கு அறியாமை. என்னத்துக்கொசரம் அந்த தெய்வங்களை எல்லாம் நம்ம வணங்குறோம்? கீதையில அதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கார் பகவான். அது நமக்கு ஏதோ சங்கல்பம் இருக்கு இல்லையா, ஏதோ ஒண்ணு தேவை இருக்கு. அப்போ அந்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்கொசரம் அந்த பகவானுக்கு நம்ம யஜ்ஞம் பண்றோம், எல்லாம் பண்றோம் நம்ம. அப்போ அந்த தேவை பூர்த்தி ஆனிச்சுன்னா நம்ம அதுக்கொசரமே அந்த பகவானை நம்ம ஆராதிக்கிறோம். ஆனா அந்த தேவதைகள், அந்த தேவர்கள் எல்லாரையுமே பகவானுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்காவா, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது கீதையை படிக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். சோ தன்வா வாச்சா இது முக்கரணங்களாலும் பஜதி ஆராதிக்கிறோம். பத ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்றாரு. ஜனக ஜனங்கள், சுத்ர தேவ ஸ்புடேயம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது மட்டமான இது என்னத்துக்கு இதெல்லாம் பண்ணணும் இல்லையா? பகவான் அவர் ஒருத்தரை ஆராதிச்சா போருமே அப்படின்னு சொல்றாரு. அவர் ஒருத்தரை ஆராதிச்சார். ஏன்னா முதல் ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு இல்லையா, சகல புருஷார்த்தங்களும் பகவான் தான் கொடுக்கிறாருன்னு முதல்லயே சொல்லியாச்சு. ஒரு புருஷார்த்தாத்மகம்னு முதல் ஸ்லோகத்திலேயே பார்த்தோம் நம்ம. அப்ப அது எல்லாத்தையும் கொடுக்குறாருன்னா ஒன்னொன்னுக்கோசரம் நம்ம என்னத்துக்கு மற்ற தெய்வங்கள் எல்லாம் வணங்கலாம் அப்படின்னு நீங்க அர்த்தம் பண்ணிக்கலாம். சோ அப்படியாக சுத்ர தெய்வ ஸ்புடேயம் ஏதே. ஆனா பயம், நாங்களோ பட்டத்தில் சொல்றார், பயம் தூ ஸ்திரதர மனசாங்கிறார். ஸ்திரமாக மனசுனால விஸ்வ பீடாபகத்தியங்கிறார். கூடுதலா சேர்த்திக்கிறார் இங்க பட்டத்தில். விஸ்வம்னா உலகம், பீடை என்னன்னா தாபத்ரயங்கள்ங்கிறது இந்த பீடையில வரும். அதாவது நமக்கு துன்பங்கள் இருக்கு இல்லையா, நம்ம துன்பங்கள் நமக்கு மனசளவுல துன்பம் வரும், இல்லாட்ட நமக்கு தேகத்துல மனசுல எல்லா விதத்திலயும் நமக்கு துன்பங்கள் உண்டு. தாபத்ரயம் இதை பத்தி நான் பின்னால் டீட்டெயில்டா சொல்றேன். கலாமிட்டிஸ் இருக்கு, அதுல இருந்து நமக்கு துன்பங்கள் வரும். அதே மாதிரி மத்தவா நமக்கு நிறைய பேர் துன்பத்தை கொடுப்பா. சோ இதெல்லாம் தாபத்ரயம்ங்கிற டாபிக் அது கீழே வரும். சோ அந்த தாபத்ரயங்கள் அதைத்தான் விஸ்வ பீடா அபகத்தியங்கிறார். சோ இது எல்லா உலகத்துல இருக்கிற இந்த ஜனங்களுக்குள்ள இந்த துன்பத்தை எல்லாம் அபகத்தியை அதெல்லாம் விடுவிக்கிறதுக்கு நிஷேஷாத் ஆனமேனம், மிச்சம் மீதி இல்லாம, சேஷம்னா மீதி இருக்கிற, நிஷேஷாத் ஆனமேனம்ங்கிறார். மனசளவுல நம்ம பகவான அந்த குரு பவன புராதீஷ, அந்த குருவாயூர்ல இருக்கிற குரு பவன புற அதீஷ, அதீஷனா அது யாரு ஆதிக்கத்துல இருக்காரோ, குருவாயூரப்பன் தானே அங்க இருக்காரு இல்லையா. சோ குரு பவன புராதீஷம் ஏவாஸ்ரயாமக, ஆசிரியக்கிறோம் சொல்றாரு. அதாவது இத்தனை தெய்வங்களை எல்லாரும் என்னத்துக்கு அறியாமையினால அந்த தெய்வங்களை வணங்குறா. ஆனா பயம் நாங்களோ எல்லாரும் சேர்த்திக்கிறார் பட்டத்தில், தான் மட்டும் சொல்லிக்கல அவர், வயம் தூங்குறார் அவர். நாங்களோ அது என்னத்துக்கு விஸ்வ பீடாபகத்தி, விஸ்வத்தில் உள்ள எல்லாருக்கும் உள்ள அந்த துன்பங்களை நீக்கிறதுக்கோசரம், தனக்கு மட்டும் சொல்லல பாருங்க,
இல்லையா? என்னுடைய துன்பம் தீரணும், என்னுடைய வாத நோய் தீரணும், அதை பத்தியெல்லாம் ஒண்ணு ஒரு பேச்சே எடுக்கிறது இல்லை அவர். அதெல்லாம் பின்னால்தான் வரும். முதல்ல இருக்கிற அத்தியாயங்கள் எல்லாம் அதை பத்தி வரவே வராது நமக்கு. அப்போ ஜெனரலா சொல்றாரு விஸ்வ பீடா மகத்தியை வயம் தூ. மாமி உங்களோட இது சரியாவே கேட்க மாட்டேங்கிறது, வாய்ஸ் அது கரெக்டா தானே இருக்கு, வாய்ஸ் விட்டு விட்டு வருது மாமி. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, விட்டு விட்டு கேட்கறது, நடுநடுவுல போயிடுறது. I don't know what to do. Actually இதுல ஒரு ப்ராப்ளம் இல்ல, முதல்ல இருந்து அப்படிதான் இருக்கா மாமி? உங்க பிரேக் ஆகி தான் கேக்குறது. பிரேக் ஆகுதா? எப்பவாது ஓரளவு. மீதி பேருக்கு எப்படி? எனக்கு இன்டர்நெட் கிளியரா இருக்கு மாமி, நல்ல ப்ராப்ளம் இல்ல, கிளியரா கேக்குறது. அதான் எனக்கு கிளியரா கேக்குது, எப்பவாது லேசா உள்ள போயிட்டு வந்து. அது அந்த இதனால இருக்கலாம், இன்டர்நெட்னால ஆன் அண்ட் ஆஃப் தான் அப்படி வரும் இல்லையா? நடுவில் யாரும் வந்துன்னு பாயிண்ட் வர இருக்கா, ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிட்டு இருக்கா நடுவில் பாருங்க. ஜஸ்ட் இங்க ஒரு ப்ராப்ளம் இல்ல. லத்திகா வீடியோ ஆன். சரி, அந்த மாதிரி நடுவில் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கா. That noise may interrupt. பாருங்க, இது க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். I can't help. So ஸ்திரதர மனசா விஸ்வ பீடா பகத்தியை விசேஷாத் பாரனம் குரு பவன புராதீஷம். குரு பவன புரத்துல அதீஷனா அங்க அவரை பிரதிஷ்டையா இருக்கார் இல்லையா, அவர் தான் அங்க அதிபதி. அதீஷ ஏவாஸ்ரயாமக, அவரை நாங்கள் ஆசிரியிக்கிறோம், அவரை நாங்கள் வணங்குறோம், தியானம் பண்றோம். எப்படி அப்போ பயம் எல்லாரையும் சேர்த்துக்கிறார் இங்க பட்டத்திரி. இப்போ நான் முதல்ல என்ன சொன்னேன், பாகவதத்துல பகவான் குடியிருக்கார் இல்லையா? பாகவதம் படிச்சாலே அது பகவானே அதுக்குள்ள இருக்கார, பாகவதத்துக்குள்ள. இப்போ இங்கேயும் அவர் பட்டத்திரி நாராயணியத்தை எழுதிட்டு இருக்காரு இல்லையா? அது பேர் அதெல்லாம் பின்னால நம்ம பார்ப்போம். இந்த கிரந்தத்தை பகவான் பேர்ல நாராயண பட்டத்திரி எழுதிட்டு இருக்கார். அப்போ இங்க இன்னொரு அர்த்தமும் நம்ம எடுத்துக்கலாம். குரு பவன என்ன டிஸ்டர்பன்ஸ்? இங்க இன்னொரு அர்த்தம் என்னன்னா, வயம் தூ ஆசிரியாமக. பயம்னு சொல்றாரு இல்லையா, நாங்கள் எல்லாரும் பகவான ஆசிரியிக்கிறோம்னு சொல்லும் பொழுது, அப்போ இந்த கிரந்தத்திலையும் பகவான் குடியிருக்கார், அந்த அர்த்தமும் வருது பாருங்க. அதனாலதான் அந்த பயம்ங்கிறத ஆட் பண்ணியிருக்கார் அவர். சோ வயம் தூ ஆசிரியாமகங்கிற, ஆசிரியாமக என்னன்னா தியானம் பண்றோம், பகவான ஆசிரியிக்கிறோம்னு சொல்றாரு அவர் இல்லையா? அப்ப எப்படி ஆசிரியம் இந்த கிரந்தம் மூலமாக பகவான் இங்க இருக்கார். குரு பவன புராதீஷ, அதீஷன்னு சொல்றாரு. சோ இங்க பிரதிஷ்டையா இருக்கிற அந்த பகவான வயம் நாம் எல்லாம் விஸ்வபீடா பகத்தி, விஸ்வத்துல இருக்கிற எல்லாருடைய துன்பங்களையும் நீங்கிறதுக்கோசரம் நம்ம ஆசிரியாமகன்னு சொல்றாரு அவர். சோ அப்போ இதுல ரெண்டு அர்த்தம் இருக்கு பாருங்க. இப்போ முதல்ல என்ன சொல்றாரு, தன்பா வாச்சா தியா 3-4 முக்கரணங்களாலையும் மற்ற தெய்வங்களை எல்லாம் என்னத்துக்கு வணங்கணும், இவர் ஒருத்தரை வணங்கினா போருன்னு அந்த அர்த்தம் வருது. அந்த பாகவதத்துல இருக்கிற பகவான் இப்போ பயம்னு அவர் சொல்லும் போது என்ன அர்த்தம் என்னன்னா, இப்படி இந்த மாதிரி ஒரு அர்த்தமும் நமக்கு கிடைக்கிறது. அதாவது நாராயணியத்திலேயும் பகவான் குடியிருக்காருங்கிறது நமக்கு தெரியறது. இந்த ஒரு வயம்னு ஒரே ஒரு வேர்டை போட்டதுனால நம்ம அப்படி ஒரு அர்த்தமும் நமக்கு இந்த ஸ்லோகத்துல கிடைக்கும். சோ வயம் தூ ஆசிரியாமக அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா குரு அங்க உட்கார்ந்துட்டு அவர் எழுதுறாரு இல்லையா, அப்போ நாங்கள் எல்லாரும் உங்களையே ஆசிரியிக்கிறோம் அப்படின்ட்டு பட்டத்தை எழுதியிருக்கார் இந்த ஸ்லோகத்துல. சோ இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இப்போ இந்த ரெண்டு ஸ்லோகத்திலையும் இப்போ பிரம்மன் தான் என்னன்னு பிரம்மனை பத்திய ஒரு சின்ன விளக்கமும் கிடைச்சது. அப்போ அந்த பிரம்மன் குருவாயூர்ல பிரதிஷ்டையாயிருக்கும், அந்த குருவாயூரப்பன் தான்ங்கிறது நமக்கு தெரிஞ்சது. இப்ப அடுத்து என்ன சொல்றாரு பாக்குறோம். சத்மௌயத்தத்பராப்யாம் அபரிகலனதோ நிர்மலம் தேன தாவத் பூதைந்திரியைஸ்தே வபுரிஷி பஹுஷः ஸ்ரூயதே வியாசவாக்யம் தஸ்வச்சத்வாத்யதச்சாதித
परसुकचित् गर्भनिर्भासरूपं तस्मिन् धन्या रमन्ते श्रुतिमतिमधुरे सुग्रहे विग्रहे ते. Come on, picture எடுக்கணும். We are going to third மூணாம் ஸ்லோகம். இது ஸ்டில்லா இருக்கு. Rama, you are able to hear? Rama? No, I'm just continue. இப்ப அடுத்து என்ன சொல்றாங்கன்னா பகவான சத்வம்னு சொல்றார். சத்வம் எத்தத் பராபியாம் அபரிகலனத்தோங்கிறார் அவர். சத்வம் சத்வஸ்வரூபமா பகவான். அப்போ எத்தத் பராபியாம் அபரிகலனத்தோ நிர்மலம் தேன தாவத்துன்னு சொல்றார். அதாவது மத்த அபரினா மத்த எத்தனையோ ஸ்வரூபங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? அப்ப அதுல வியாசர் என்ன சொல்றாருன்னா இந்த வியாசர் கண்ட பகவத் ரூபத்தியாக்கம் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அப்போ அந்த ஸ்வரூபம் சத்வம், அது வந்து சத்வ குணம் தான் மிகுதியாக இருக்காம் அந்த ஸ்வரூபத்துல. இப்போ முதல் 2 ஸ்லோகத்துல நமக்கு வந்து அந்த குணங்களை பத்தி குண விசேஷங்களை பத்தி நமக்கு எதுவுமே தெரியல. இப்போ இந்த ஸ்லோகத்துல வியாசர் கண்ட ஸ்வரூபத்தை பத்தி பட்டத்திரி எழுதியிருக்கார். அப்போ இது வந்து பாகவத தொட்டியாக்கம் எழுதியிருக்கு இல்லையா? அப்போ வியாசர் என்ன சொல்றார்? சத்வம் சத்வ குணம் தான் நிறைய இருக்கான். பரஹாபியாம் அபரிகலனத்தோ, அதாவது வேற எந்த குணங்களும் கலக்காத சுத்தமான சத்வஸ்வரூபம் பகவான் அப்படின்னுட்டு வியாச பகவான் சொல்றார். சோ சத்வம் எத்தத் பராபியாம் அபரிகலனத்தோ, அபரினா வேற குணங்கள் எதுவுமே கலக்கலை, அபரிகலனத்தோ நிர்மலம் நிர்மலமான குணமாம் சத்வரூபம் தேன தாவத்து அப்பேற்பட்ட அந்த ஸ்வரூபம் பூதைர் பூதேந்திரியஸ்தே வபுகுங்கிறார். பூதைர் பூதம்னா இந்த 5 எலிமெண்ட்ஸ் இல்லையா, பஞ்சபூதங்கள். ஸோ அந்த உடம்பு அந்த சரீரம், வபுகுன சரீரம். பகவானை பத்தி சொல்லும்போது வபுகுன்னு சொல்லுவோம். நம்மளுடைய உடம்பை பத்தி சொல்லும்போது சரீரம்னு சொல்லுவோம். ஸோ வபுகு அந்த பகவானுடைய அந்த பகவத் ஸ்வரூபம் அது பஞ்சபூதங்கள்னால ஆனது. பூதைகி பூதைந்திரியஸ்தே, அது இந்திரியங்கள்னாலும் ஆக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. அண்ணா புரிஞ்சுக்கும்போ. இப்போ முதல்ல என்ன சொல்றாரு? ஆனந்த ஸ்வரூபம் ஞானஸ்வரூபம் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தா, இப்போ வேதவியாசர் கண்ட அந்த பகவத் ஸ்வரூபம் அது வந்து தூயமான நிர்மலமான சத்வஸ்வரூபம். அதுல வேற கலப்படம் எதுவுமே இல்லை. அதாவது ரஜோகுணமோ தமோ குணமோ இந்த குணங்களுடைய கலப்படம் எதுவுமே கிடையாது. அது வந்து சத்வஸ்வரூபம். அந்த சத்வஸ்வரூபம் அது வந்து பூதைகி பஞ்சபூதங்கள்னால ஆனது, இந்திரியங்கள்னால ஆக்கப்பட்டது. பூதைர் பூதேந்திரியஸ்தே வபுஹு இதி வபுரிதி பகுஷஹ ஸ்ரூயதே வியாச வாக்கியம். இப்படி நம்ம கேள்விப்படுறோம். வியாசர் இப்படி சொல்லியிருக்கார். அப்போ அந்த அவருடைய சரீரமானது பகவத் சரீரம் பஞ்சபூதங்கள்னால ஆனது. பஞ்சபூதங்கள்னால ஆனதுன்னா இந்திரியங்கள், கர்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5. அப்போ அதோட சேர்ந்து 24 தத்துவங்களும் கூட வரும். அந்த 24 தத்துவங்கள் எல்லாம் பின்னால டீட்டெயில்டா பார்க்கலாம் நம்ம. இப்ப இது மட்டும் நீங்க தெரிஞ்சுட்டா போறோம். அப்போ அவருக்கு இந்திரியங்கள் 10 இந்திரியங்களும் இருக்கு. அப்புறம் அவருடைய உடல் வந்து பஞ்சபூதங்கள்னால ஆக்கப்பட்டது. இப்போ நம்மளுடைய உடம்பு அதே மாதிரிதான் இல்லையா? பஞ்சபூதங்கள், இந்த கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் எல்லாம் நம்ம உடம்புலயும் இருக்கு. சோ பகவத் ஸ்வரூபமும் இதனாலதான் ஆக்கப்பட்டது. பகுஷக நிறையவே சொல்லி இருக்காரு. இதை சூயத்தை நம்ம கேட்கிறோம். இதுதான் வியாசருடைய வியாச வாக்கியம்னு சொல்றார் பட்டத்திரிங்க. அப்போ ஆனா அப்பேற்பட்ட ஸ்வரூபம் எப்பேற்பட்ட ஸ்வரூபம் அது வந்து சத்வஸ்வரூபம். அது சத்வம் அபரிகலனத்தோ, வேற எந்த மிக்சரும் அதுல கிடையாது. அது சத்வரூபம். அப்போ அது தத் ஸ்வச்சத்துங்கிறார். அது வந்து ரொம்பவுமே ஸ்வச்சமா இருக்கு. ஸ்வச்சம்னா தெளிவா கிளியரா இருக்கு சொல்றோம். தஸ் நன்றாக இருக்கு, பளிச்சுன்னு இருக்கு, எப்படி வேணும் நீங்க அர்த்தம் எடுத்துக்கலாம். நிறைய பேர் வீடியோவை ஆன் பண்ணியே வச்சிருக்கா. தத் ஸ்வச்சத் பாக்யதச்சாதித, அந்த ஸ்வரூப் அச்சாதித்தன்னு சொல்றார். அந்த ஸ்வச்சமான ஸ்வரூபம் அச்சாதித்த மறைக்கப்படலையாம். அப்ப அவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? மறைக்கப்படாத அந்த சுத்த சத்வஸ்வரூபம் அப்படின்னுட்டு வியாசர் சொல்றாருன்னா, வியாசர் இந்த ஸ்வரூபத்தை பார்த்திருக்கார். அவர் பார்த்த அந்த ஸ்வரூபம் பூதேர் பூதேந்திரியஸ்தேங்கிறார். அது வந்து பஞ்சபூதங்கள்னால ஆனது. அதுக்கு இந்திரியங்களும் இருக்கு.
அப்பேற்பட்ட சுத்த சத்வ ஸ்வரூபம். அத வியாச பகவான் சொல்லியிருக்கார். அச்சாதித்தங்கிறார். அச்சாதித்தனா அது மறைக்கப்படலை, அது நன்றாக தெரியுது. இங்க இந்த படத்துல நீங்க பார்க்கலாம், வியாசருக்கு பின்னால அந்த பகவத் ஸ்வரூபம். சோ அந்த மாதிரி அவர் பார்த்திருக்கு, தியானத்துல அந்த பகவத் ஸ்வரூபத்தை அவர் பார்த்திருக்கார். அதனால அவர் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கார். அதாவது அந்த ஸ்வரூபமும் இந்திரியங்களால ஆக்கப்பட்டது, அது பஞ்சபூதங்களால ஆக்கப்பட்ட அந்த ஸ்வரூபத்தை அவர் பார்த்திருக்கார். அதனாலதானே அப்படி எழுதுறார் அவர். அதுதான் மறைக்கப்படாதது, அச்சாதித்த சொச்சது, சொச்சமான மறைக்கப்படாத அந்த ஸ்வரூபம் பர சுக சித் கர்ப்ப நிர்பாச ரூபம்ங்கிறார். அப்ப அப்பேற்பட்ட ஸ்வரூபம் உங்க மனசுக்கு, சித்துனா மனசுக்கு சுகத்தை கொடுக்கறதா, ஆனா ரம்யமா இருக்கு, அது பார்த்தாலே அவ்வளவு அழகா இருக்கான். சுக சித்து கர்ப்ப நிர்பாச ரூபம், பாசம்னு பளிச்சுன்னு இருக்கு. சோ அது எந்த விதமான களங்கமோ எதுவுமே இல்லை. அப்பேற்பட்ட சத்வஸ்வரூபம் பகவான்னுட்டு வியாச பகவான் சொல்றாரு. சோ பர சுக சித் கர்ப்ப நிர்பாச ரூபம், பாசனா பளிச்சுன்னு இருக்கு சொல்றோம் இல்லையா, அப்பேற்பட்ட ஸ்வரூபம் பகவானோடதுன்னுட்டு வியாசர் சொல்லியிருக்கார். அப்ப அந்த ஸ்வரூபத்துல தஸ்மின் தன்யா, தன்யா என்னன்னா அவர் சொல்றார் அதாவது புண்ணியசாலிகள்னு சொல்றாரு. எல்லாருக்கும் ஒண்ணு அந்த மாதிரி ஸ்வரூபம் கிடைச்சுடாது இல்லையா. சோ தஸ்மின் தன்யா ரமந்தே, ரமிக்கிறாளாம். அப்பேற்பட்ட ஸ்வரூபத்தை, பகவானுடைய ஸ்வரூபத்தை பார்க்கும் பொழுது அவளுக்கு வந்து அத்தனை சந்தோஷமாயிட்டு இருந்தான். ரமந்தே இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். தன்யாக புண்ணியர்கள் இல்லையா, அந்த புண்ணியர்கள் அப்பேற்பட்ட ஸ்வரூபத்தை பார்க்கிறா. தஸ்மின் தன்யா ரமந்தே, ரமிச்சு போயிடுறாளாம். ஸ்ருதி மதி மதுரை, ஸ்ருதி கேட்கறதுக்கும் மதுரமா இருக்கான். மதினா மனசு, புத்தி, அந்த புத்திக்கு ஈஸியா கிரகிக்கவும் முடியறதான். அப்பேற்பட்டவர் தான் குருவாயூர் இருப்பான் இல்லையா. அந்த குருவாயூர் கோவிலுக்கு போனான்னா அந்த பகவானுடைய அது ஸ்வச்ச ஸ்வரூபம் இல்லையா, மறைக்கப்படாத அந்த ஸ்வரூபத்தை நமக்கு பார்க்கும் பொழுது என்ன பளிச்சுன்னு, என்ன அழகா இருக்கு பாக்குறதுக்கு. சோ அதை பார்க்கும் பொழுது அதுதான் வியாசர் எத்தனை அழகா சொல்லியிருக்காரு. தன்யாக புண்ணியசாலிகள். அப்ப நம்மளா புண்ணியனவா, அதான் அந்த பாக்யம் ஜனானாம்னு முதல் ஸ்லோகத்திலே சொல்றாரு அவர். அப்பேற்பட்ட புண்ணியசாலிகளுக்கு தன்யாக ரமந்தே, ரமிக்கிறார்களாம். ஸ்ருதி மதி மதுரே சுக்ரஹே, சுக்ரஹே கிரகிக்கவும் முடியாது. எதால கிரகிக்க முடியும்? புத்தியினாலதான் கிரகிக்க முடியும். அந்த பகவத் ஸ்வரூபத்தை புத்தியினாலதான் கிரகிக்க முடியும். அப்போ அந்த பகவானுடைய என்ன கேட்கிறோமோ கேட்கறதெல்லாம் நமக்கு மதுரமா இருக்கு இல்லையா. பகவானுடைய அவதாரங்களை, அந்த பெருமைகள் எல்லாம் கேட்கும் பொழுது நமக்கு மதுரமாக இருக்கு. சோ தஸ்மின் தன்யா ரமந்தே ஸ்ருதி மதி மதுரே சுக்ரஹே, சுக்ரஹே விக்ரஹே தே, விக்ரகம், அந்த பகவத் விக்ரகம். அப்போ அந்த குருவாயூரப்பனத்தை அவர் மென்ஷன் பண்றார் பட்டத்திரிங்க. சோ அப்பேற்பட்ட வியாசர் கண்ட அந்த பகவத் ஸ்வரூபமா குருவாயூரப்பன் இருந்து மறுபடியும் அதுக்குள்ளே வந்து நிக்கிறார் பாருங்க. அதனால்தான் தன்யாக புண்ணியசாலிகள் ஸ்ருதிமதி மதுரே சுக்ரஹே, ஈஸியா கிரகிக்கவும் முடியும். விக்கிரக, அந்த விக்கிரக ஸ்வரூபத்தை பார்த்தானா அவளுக்கு நல்ல மனசுக்கு ஆனந்தமும் கிடைக்கிறது. பர சுக சிது கர்ப்ப நிர்பாச ரூபம் தஸ்மின் தன்யா ரமந்தே ஸ்ருதி மதி மதுரே சுக்ரஹே, கிரகிக்க முடியுது. விக்கிரஹே, அந்த விக்கிரகத்தை பார்த்தா நமக்கு நல்லா தெரியறது, அந்த ஸ்வச்ச ஸ்வரூபத்தை பத்தி அறிய முடியறது. இப்போ இந்த கீழே அந்த படத்துல பார்க்கலாம் இல்லையா, பகவான் இந்த ஸ்வச்ச மறைக்கப்படாத அந்த ஸ்வரூபம், அந்த சுத்த சத்வ ஸ்வரூபத்தை பார்த்துட்டு எல்லாரும் வணங்குறா. ஆசிரியாமக வயம், எவ்வளவு அழகா சொல்றோம், நம்ம எல்லாருமே அவரை ஆசிரியிக்கிறோம். அப்ப நமக்கு அந்த சந்தோஷம், அதான் பர சுகங்கிறார். சுகன்னா அந்த சந்தோஷத்தை கொடுக்கறது நமக்கு. அந்த ஸ்வச்ச ஸ்வரூபத்தை பார்க்கும்பொழுது மனசு ரொம்பவுமே சந்தோஷப்படுறதுன்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. சோ வியாசர் கண்ட அந்த பகவத் ஸ்வரூபம் அவர் வந்து சகல பிரம்மம், அதை நீங்க புரிச்சுக்கணும். சோ இந்த 3வது ஸ்லோகத்துல பட்டத்திலிருந்து சகல பிரம்மத்தை பத்திய வர்ணனை கொடுக்கிறார் அவர். ஏன்னா என்னத்தினால சகல பிரம்மம் சொல்றோம்? பூதைர் பூதேந்திரியஸ்தே, அது பஞ்சபூதங்கள்னால ஆனது, அது வந்து இந்திரியங்கள்னால ஆக்கப்பட்ட அந்த உருவம், அந்த வப்புகு, அந்த சரீரம். இப்போ இந்திரியங்கள் பஞ்சபூதங்கள்னு இருந்தானா அவருக்கு உருவம் இருக்கு. சோ அந்த உருவத்தை பார்த்தானா எல்லாருக்கும் சந்தோஷம். மறைக்கிறது இல்லை இல்லையா. இப்ப நிஷ்கல பிரம்மம்னால நமக்கு தெரியாது, தியானத்துலதான் அந்த பகவத் ஸ்வரூபத்தை பார்க்க முடியும்னு சொல்றான். அப்போ அதுல பார்த்தவா வந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னாலும் நம்ம ஒண்ணும் நம்ப போறது இல்லை. அப்போ இங்க சகல பிரம்மமா அவர் கோவில்ல இருக்கும் பொழுது அந்த மறைக்கப்படாத அந்த உருவம் நமக்கு கண்ணுக்கு காண்றது இல்லையா. அப்போ அது கேட்கறதுக்கு ரம்யமா இருக்கு, நமக்கு சுலபமாக கிரகிக்கவும் முடியறதுன்னுட்டு இந்த 3வது ஸ்லோகத்துல அவர் சொல்றார். நீ அடுத்த ஸ்லோகத்துக்கு போகும்.
निष्कम्पे नित्यपूर्णे निरवधि परमानन्द पीयूषरूपे निर्लीनानेकमुक्तावळी सुभगतमे निर्मल ब्रह्मसिन्धौ कल्लोलोलासतुल्यं खलु विमलतरुं सत्त्वमाहुस्तदात्मा कस्मान्नो निष्कळस्मौ सकल इति वचस्त्वत्कला स्वेव भूमन् பூமன்னு சொல்றார் பகவான் சுவாமி விஷ்ணுவை பார்த்துட்டு பட்டத்திரி. இப்ப இங்க என்ன சொல்றாருன்னா பகவான இந்த பிரம்மனை மறுபடியும் இந்த நிஷ்கல பிரம்மத்துடைய வர்ணனை மறுபடியும் வருது பாருங்க. அவரை பிரம்ம சமுத்திரம்னு சொல்றார். இப்ப முதல்ல என்ன சொல்றார்? நிஷ்கம்பே நித்திய பூர்ணே நிரவதி பரமானந்த பீயூஷ ரூபமாம் பகவானுடைய ரூபம். நிஷ்கம்பே என்னன்னா எந்த விதமான மாறுதலும் கிடையாது பகவானுக்கு. எப்போ எந்த விகாரமும் கிடையாது அவருக்கு. சோ இந்த படத்துல நீங்க பார்க்கலாம், எந்த விகாரமும் இல்லாத அந்த ஸ்வரூபம் இல்லையா, ஸ்வச்சமானது, மறைக்கப்படாதது. முதல் ஸ்லோகத்துல உடனே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சோ அப்பேற்பட்ட அந்த சுத்த சத்வ ஸ்வரூபம் நிஷ்கம்பேங்கிறார் அவர். அதாவது அதுல எந்த விதமான மாறுதலும் இல்லை. நித்திய பூர்ணேங்கிறார். பூர்ணமான ஸ்வரூபம் அது. அது பூர்ணமான ஸ்வரூபம்னா இது எல்லாம் ரொம்ப அப்டிராக்ட் வேர்ட்ஸ் இல்லையா. பூர்ணமான ஸ்வரூபம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமதச்யதே வேத வாக்குது. பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்வமேவாவசிஷ்யதே. பூர்ணம் பூர்ணம்னு வருவதில்ல. அதாவது அப்படி பூர்ணம், அந்த பூர்ணத்திலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சாலும் அது பாக்கி இருக்கிறது பூர்ணம் தான். சோ அது எப்பவுமே பூர்ணம், நித்திய பூர்ணே, எப்பவுமே முழுமையா இருக்குமாம் அப்படின்னு சொல்றாரு. நிரவதி, நிரவதி, நிரவதினா யூ கேனாட் மெஷர், அளவே பண்ண முடியாது. பரமானந்த, ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அமிர்த ஸ்வரூபம். பீயூஷம், பீயூஷ்னா அமிர்தம், அமிர்த ஸ்வரூபம் பகவானுடையது. அப்போ அப்பேற்பட்ட ஸ்வரூபம். இப்போ அதை என்ன பண்றாருன்னா அடுத்து இதுல என்ன சொல்றாருன்னா இத பிரம்ம சமுத்திரம்னு சொல்றார். நிர்லீனா நேக்க முக்தாவளி சுபகத்தமே நிர்மல பிரம்ம சிந்தோ. இப்பேற்பட்ட அந்த பகவானுடைய ஸ்வரூபம் அது சமுத்திரத்துக்கு ஒப்பானது சொல்றாரு. பிரம்ம சமுத்திரம், அதாவது பிரம்மன் ஒரு பக்கம் வச்சுக்கோ, சமுத்திரத்தை இன்னொரு பக்கம் வச்சுக்கோ. சோ பிரம்மனுக்கும் சமுத்திரத்துக்கும் கம்பேர் பண்றார். இப்போ பிரம்மனை என்ன சொன்னார் அவர்? நிஷ்கம்பே, எந்த விதமான விகாரமும் மாறுதலோ கிடையாது. இப்ப நீங்க சமுத்திரத்தை நீங்க பாருங்க, எத்தனையோ சமுத்திரங்களை நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கு எந்த விதமான எப்ப பார்த்தாலும் அது ஒரே மாதிரிதான் இருக்கு. எந்த மாதிரி மாறுதல்கள் எதுவுமே இருக்காது சமுத்திரத்துல இல்லையா. எத்தனையோ சமுத்திரங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க, அதுல எந்த விதமான மாறுதலோ மாற்றமோ எதுவுமே கிடையாது அந்த சமுத்திரத்துல. அதே மாதிரி பூர்ணமா இருக்கும் சமுத்திரம். இப்போ எக்கச்சக்கமான மழை பெஞ்சாலோ இல்லாட்டா எக்கச்சக்கமான வெயில் அடிச்சாலோ அது தண்ணி வத்துறதும் இல்லை, அது தண்ணி மிகுதியா போறதும் இல்லை. அது எந்த அளவு பூர்ணமா இருக்கோ அந்த அளவு எப்பவுமே அதே மாதிரிதான் இருக்கு, நித்திய பூர்ணே. இப்போ பகவான மாதிரியே தான் அந்த சமுத்திரமும். அதனாலதான் பிரம்ம சிந்தோ, சிந்துனா சமுத்திரம். எப்படி சமுத்திரத்துக்கு கம்பேர் பண்றாரு. இப்போ சமுத்திரத்துக்கு இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. அப்போ அதுவும் நிஷ்கம்பே நித்திய பூர்ணே. அதே மாதிரி நிரவதி பரமானந்தம் இல்லையா, பீயூஷ ரூபம். பகவான் இந்த அமிர்த கடல்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த சமுத்திரமும் ஒரு கடல் இல்லையா. அதுல எத்தனையோ இருக்கு அமிர்தங்கள்னா, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அப்போ சோ அதுக்குள்ளே பகவான் எப்படி ஒரு பீயூஷ ரூபமோ அமிர்த ரூபமோ அந்த மாதிரி நிறைய அந்த சமுத்திரத்திலையும் இருக்கு. சோ எல்லா விதத்திலையும் நம்ம பகவத் ஸ்வரூபத்தை அது சமுத்திரத்தோட கம்பேர் பண்றாரு. எப்படின்னா நிர்லீன முக்த ஆவளி சுபகத்தமே. முக்த அதாவது முக்தியாகப்பட்ட, அதாவது தன்னை யாரெல்லாம் முக்தர்கள சித்தர்கள்னு சொல்றோம் இல்லையா, அவள்லாம் பகவானை அடையறான். சோ அந்த பகவானை அடையும் பொழுது அவளுக்கெல்லாம் பகவான் அடைக்கலம் கொடுக்கிறார். கீழே அந்த படத்துல பாருங்க, இந்த முக்தர்கள் வாழலாம். சோ எத்தனை முக்தர்கள் வந்தாலும் அவ பகவான் முக்தர்கள் சித்தர்கள் அவ திருஷ்ட மாத்திரே புனருரு புருஷார்த்தம் அவளுக்குத்தான் தெரியறது இல்லையா. முதல் ஸ்லோகத்திலே நம்ம பார்த்தோம். சோ அப்பேற்பட்ட முக்தர்கள் எல்லாரும் பகவான அடைஞ்சவா. அவ பிரம்ம வித்து பிரம்மைவ பவதி, பிரம்மனை அறிஞ்சவா, பிரம்மனோட ஐக்கியப்பட்டு போறா. அதே மாதிரி இந்த சமுத்திரத்துல முக்த ஆவளி, எத்தனை முத்துக்கள் இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். சமுதிரத்துக்கு அடியில
கணக்கு வழக்கு இல்லை முத்துக்கள் இல்லையா? என்னைக்காவது அது குறையிற எத்தனை முத்து நீங்க எடுத்தாலும் அது இன்னமும் வந்துட்டேதான் இருக்கு. அந்த முத்துக்கள் எல்லாம் பவழமும் முத்தும் எத்தனையோ வஸ்துக்கள் சமுதிரத்துக்கு அடியில இருக்கு. ஆவலின்னா அதனுடைய கூட்டம் கூட்டமா நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரிதான். ஸோ இது எல்லாமே கம்பேரிசன். சமுதிரத்துல நம்ம என்னெல்லாம் பார்க்கிறோமோ அந்த சுரூபம் எல்லாம் பகவானோட ஒத்து போறது. அதனால்தான் பிரம்ம சிந்தவுன்னு சொல்றாரு. ஸோ நிர்லீன எல்லாம் ஒழிச்சு உள்ள இருக்கு, வெளியில தெரியறது இல்லை. ஆரவாரிச்சுன்னு தெரியறதே ஒழிய உள்ள முத்துக்கள் எல்லாம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி பகவத் சுரூபத்துக்குள்ள இந்த முக்தர்கள் எல்லாம் இருக்கா. அதான் நிர்லீனங்கிற ஒளிஞ்சுன்னு இருக்காளா எல்லாரும், அவருக்குள்ள இருக்காளா, பிரம்மனுக்குள்ள எல்லாரும் இருக்கா. சோ நிர்லீன அநேக முக்த ஆவளை சுபகத்தமே நிர்மல பிரம்ம சிந்தோ. நிர்மலமா இருக்கு அந்த சமுத்திரம். அதே மாதிரி பகவானும் எல்லாரும் தன்னுள்ள அடக்கி வச்சுருக்காருன்னு சொல்றாங்க. இப்ப மறுபடியும் இன்னொரு கம்பேரிசன் போறது பாருங்க. கல்லோ உல்லாச துல்லியம் கலு விமலதரம் சத்வமாகு ஸ்ததாத்மாங்கிறார். இந்த அலைகள் இருக்கு இல்லையா? இப்போ இந்த சமுதிரத்துல நம்ம வந்து கல்லோ துள்ளி உதிச்சுன்னு இருக்கும் அலைகள் எல்லாம். அப்போ அலையும் அந்த சமுத்திரமும் ஒண்ணுதான். அதை ஒண்ணு நம்ம பிரிக்கவே முடியாது. இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் சமுத்திரம். ஸோ அலைய சமுத்திரத்தை எப்படி பிரிக்க முடியாதோ அதே மாதிரி இந்த சத்வ குணத்தையும் அந்த பிரம்மனையும் பிரிக்கவே முடியாது. அதுதானே மூணாவது ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம்? சத்வம் எத்த பிராபியம் அபரிகலனத்தோன்னு சொன்னார் இல்லையா? இந்த சத்வஸ்வரூபம் அவருக்கு. ஸோ அந்த சத்வ குணம் பகவான் கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. எப்படி இந்த அலைய நம்ம சமுத்திரத்துல இருந்து பிரிக்க முடியாதோ அதே மாதிரி இந்த சத்வ குணமும் பகவானோட ஒன்றித்தான் இருக்கும். ஸோ இங்க பார்க்கலாம் நீங்க இந்த பிரம்ம சமுத்திரம், இது பிரம்மன் இருக்கார். ஸோ அவரே ஒரு சமுத்திரம் தான். ஸோ அவருக்குள்ள இந்த முக்தர்கள் எல்லாம் அடங்கி இருக்கா பகவத் சுரூபத்துல. அது இந்த அலைகளை நீங்க பார்க்கலாம். எப்படி இந்த அலையும் அந்த சமுத்திரமும் ஒன்றும் அதை பிரிக்க முடியாதோ அதே மாதிரி பகவானுடைய சத்வ குணத்தையும் அவரையும் நம்ம என்னைக்குமே பிரிக்க முடியாது. ஸோ கல்லோ லோலாச துல்லியம் கலுனா என்ன அர்த்தம்? அப்படி அல்லவா அப்படின்னு சொல்றோன்னே கலு விமலதரம் விமலமான சத்வ குணம். சத்வம் ஆகுஹு சொல்றார். ஆகுனா பெரியவாள்லாம் சொல்றா இல்லையா? சத்வம் ஆகுஹு ததாத்மா. அப்படி இருக்கும் பொழுது கஸ்மான்னோ நிஷ்கலஸ்துவம். அப்போ பகவான் ஒரு நிஷ்கலஸ்வரூபம் இல்லையா? இத்தனை பிரம்மனுக்கு ஒப்பிட்டு சொல்லியாச்சு. எத்தனை அவரை பத்தி வர்ணனை வந்திருக்கு இல்லையா? அந்த வியாசர் கண்ட பகவத் ஸ்வரூபத்துல பூதேந்திரியஸ்தேன்னு சொல்றாரு. மற்றபடி மற்ற எக்ஸ்பிளனேஷன்லாம் நீங்க பார்க்கும்போது ஆனந்த ஸ்வரூபம் ஞான ஸ்வரூபம் அப்படி எல்லாம் பார்த்துட்டே போறோம். நம்ம அலைகளுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு இல்லையா? அத அவருடைய சத்வகுணம் அலைகள் மாதிரி. அலையின் சமுதிரம் பிரம்ம சிந்தோ. அப்போ அவர் அப்பேற்பட்டவர் அப்படின்னு சொல்றோம் நம்ம. எத்தனை உதாரணம் பாருங்க. பிரம்மன்னா இப்படி. அப்போ அவர் ஒரு நிஷ்கல பிரம்மம். நிஷ்கலம் தானே என்ன அர்த்தம்னா மேனிஃபெஸ்டட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அதாவது அவருக்கு வந்து ஒரு இப்படிதான் இருக்கார்னு ஒரு கண்டிப்பா ஒரு உருவத்தை நம்ம கொடுக்கவே முடியாது பிரம்மனுக்கு. அவர் வந்து பிரம்மனுக்கு இந்த மாதிரி இதுதான் பிரம்மன்னு நமக்கு யாராலையும் வகுத்து சொல்லவே முடியாது. அப்போ கஸ்மான்னோ நிஷ்கலஸ்துவம், தாங்களும் ஒரு நிஷ்கல பிரம்மன் தான். சகல இது வச்சக கலாஸ்வேவ பூமனுங்கிறார். ஆனா என்ன, பகவான் வந்து கலாசி ஏவ, அதாவது அவருடைய கலை அவதாரங்கள் நிறைய அவதாரம் எடுக்கிறார் பகவான். சோ அவதாரம் எல்லாம் எடுக்கும் பொழுது அந்த பகவத் ஸ்வரூபத்தை அந்த அவதாரத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லையா? பகவானுடைய எத்தனையோ அவதாரங்கள் இருக்கு. 10 அவதாரங்களை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு மேல எத்தனையோ அவதாரங்கள் பகவான் எடுத்திருக்கார். சோ அந்த அவதாரத்து சமயத்துலதான் அவரை நம்ம பார்க்க முடியாது இல்லையா? அப்போ அவரை சகலர்னு சொல்றோம். ஏன்னா சகலர்னு சொல்லும்போது எந்த காரணத்துக்கோசரம் அந்த உருவத்தை எடுத்தாரோ அந்த குணம் அவர்கிட்ட இருக்கும். இப்போ கிருஷ்ணாவதாரம் பார்க்கிறோம், ராமாவதாரம் பார்க்கிறோம், எத்தனையோ அவதாரங்களை பத்தி நம்ம படிச்சிருக்கோம் நம்ம. சோ அந்த மாதிரி அவதாரம் எடுக்கும் பொழுது அவரை சகலர்னு சொல்லுவோம் இல்லையா? அவதாரம் எடுக்காத அந்த அன்மேனிஃபெஸ்டட் ஃபார்மை நிஷ்கலர்னு சொல்றோம். சோ அதுல வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது. நிஷ்கலர் சகலர்ங்கிறது வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது. அவதார சமயத்துலதான் நமக்கு அவர் தான் நிஷ்கல பிரம்மங்கிறது தெரியறது. இப்போ கீழே இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். இது வந்து அர்ஜுனுக்கு உபதேசம் பண்றதா நம்ம பார்க்கிறோம். பின்னால 85ஆம் தசகத்துல நம்ம வரும். அர்ஜுனனுக்கு வந்து இவர் வந்து வைகுண்டத்துக்கு கூட்டு போய் வைகுண்டநாதனை காட்டி கொடுக்குறார். இவரே யார்? இவர் சாட்சாத் வைகுண்டன் தான் பகவான். அவரே வைகுண்டன் தான் இல்லையா? அப்போ இவர் வந்து வைகுண்டத்தை காட்டி கொடுக்கறதுக்கு அங்க போறார். அப்போ
அவர் காட்டி கொடுப்பார். பின்னால் இருக்கிறது வைகுண்ட ஸ்வரூபம். அந்த வைகுண்ட ஸ்வரூபத்தை அந்த பார்க்கடலுக்கு தூரக்க அந்த சக்கரத்துல இருந்து வர அந்த வெளிச்சத்துல காட்டி கொடுக்கிறார். வஷ்ய வஷ்யன்னு சொல்லுவார். பாரு பாருன்ட்டு அர்ஜுனுக்கு காட்டி கொடுக்கிறார் அந்த நிஷ்கல பிரம்மத்தை. ஒரு பளிச்சுன்னு ஒரு ஸ்வரூபம், பார்க்கடல் எல்லாமே ஃபிக்ஷன் ஆக்கும். ஸோ காட்டி கொடுக்கிறார் அந்த நிஷ்கல. அதுக்கு வந்து உருவம்னு ஒண்ணும் கிடையாது இல்லையா? அப்போ அந்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம் எடுத்தப்போ அவருக்கு உருவம் கிடைக்கிறது. அப்போ அதைத்தான் சகல இதி வச்சக அப்படின்னு சொல்றாரு இல்லையா? எல்லாரும் சொல்லிக்கிறா இல்லையா? அப்போ அவரை சகலர்னு சொல்றோம். சகல இதி வச்சக கலாசி ஏவ பூமனே. எப்போ நீங்கள் அந்த அவதாரம் எடுக்கிறீர்களோ அப்போ உங்களை சகலர் பகவான்னு தெரியறது நமக்கு. ஸோ அவதார புருஷர்களை தான் நம்ம பகவான்னு தெரிஞ்சுக்கலாமே ஒழிய மற்றபடி நிஷ்கல பிரம்மத்தை பற்றி அறியறது ரொம்பவுமே கஷ்டம். ஆனா அந்த நிஷ்கலர் தான் சகலர். இப்போ அது சகலரா அவர் வரும் பொழுது இந்த குணங்கள் குணவிசேஷங்கள் எல்லாம் வருது. அப்போ அவருக்கு உருவமும் வருது. அதுல பார்ஷியல் இன்கார்னேஷன் உண்டு, டோட்டல் இன்கார்னேஷன். கிருஷ்ணாவதாரம் வந்து பூர்ண புண்ணியாவதாரம்னு படிப்போம் நம்ம. ஸோ அது அடுத்தடுத்த ஸ்லோகத்துல வரும். ஸோ அப்படியாக இந்த ஒரு ஸ்லோகத்துல நிஷ்கல பிரம்மத்துக்கும் சகல பிரம்மத்துக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை கொண்டு வந்திருக்கு. இப்போ நிஷ்கல பிரம்மத்தை ஒரு பிரம்ம சமுத்திரம்னு சொல்றாரு அவர். சமுத்திரத்துக்கு ஒப்பிட்டு சொன்னார் அவர் இல்லையா? அப்ப அதுல இந்த சத்வகுணத்தையும் அவரையும் பிரிக்க முடியாது. ஆனா இப்போ என்ன, கிருஷ்ணாவதாரம் எடுத்தார எல்லா குணங்களும் பாக்குறோமே இல்லையா? அதுல வந்து சத்வ ரூபத்துல அபரிகலந்த எந்த மிக்சரும் இல்லைன்னு சொல்றார். எந்த விதமான மிக்சரும் இல்லாத தூய சத்வகுணம். அலையும் சமுத்திரமும் எப்படியோ அப்பேற்பட்ட சத்வகுணமும் அவரும் பிரிக்கவே முடியாதுன்னு சொல்றார். ஆனா அவதாரம் எடுக்கும் பொழுது வேற குணங்கள் எல்லாம் வரும் வாழ்க்கை. ஸோ அந்த சமயத்துல சகலர்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த சகலம் நிஷ்கல பிரம்மத்தினுடைய அந்த சமயத்துல நமக்கு அவரை பார்க்க முடியறதுங்கிறது நமக்கு. ஸோ இந்த ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் நமக்கு தெரியணும். இப்போ நிஷ்கல பிரம்மம்னா என்ன, சகல பிரம்மம்னா என்னங்கிறது நமக்கு இந்த ஸ்லோகத்திலேருந்து ஓரளவுக்கு நமக்கு புரியும். அடுத்து என்னன்னா, நிர்வியாபாரோபி நிஷ்காரணமஜ பஜசே க்ரியாமீக்ஷணாப்யாம் தேனே போதே திலீனா பிரகிருதி ரசதி கல்பாபி கல்பாதி காலே தஸ்யா சம்சுத்தமம்சம் கவபி தமதிரோதாயகம் சத்வரூபம் சத்வம் திருத்வா ததாசி ஸ்வமஹிம விபவா குண்ட வைகுண்ட ரூபம். இப்போ பகவான் நிஷ்கல பிரம்மம்னு சொல்லும் பொழுது அவருக்கு உருவம் இல்லை. உருவம் இல்லைன்னா அவருக்கு என்ன பண்ணுவார்? அவர் நான் டூயர்னு சொல்றாரு இல்லையா? எதுவும் பண்ணவும் மாட்டார்னு சொல்றாரு. ஆனா நிர்வியாபாரோபி வியாபாரம், அதாவது வியாபாரம் சொல்றோம் இல்லையா? அவர் வந்து பகவான் தான் சிருஷ்டி பண்ணுறார் அப்படின்லாம் சொல்றோமே. அப்ப அவருக்கு ஒரு காரியம் இருக்கு இல்லையா? ஸோ நிர்வியாபாரோபி அவருக்கு வந்து இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பண்ணினாலும் நிஷ்காரணம் அஜங்கிறார். அஜன பிறப்பு இறப்பு எதுவுமே பகவானுக்கு கிடையாது. அவர் நித்தியம் எப்பவுமே இருக்கார் அவர் இல்லையா? நித்தியம், ஞானம், ஆனந்தம், பிரம்மன்ட்டு வேதமே சொல்றது. நித்தியம் எப்பவுமே அவர் இருக்கார் அவர். அப்போ அப்பேற்பட்டவருக்கு எந்த காரணம், நிஷ்காரணம் அஜ. இப்போ பிறப்பு இறப்பு எதுவுமே கிடையாது. அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவருக்கு எந்த விதமான காரியங்களும் கிடையாது. நிர்வியாபாரோ அப்படி இருந்தும் கூட பஜசே யத் கிரியாமீக்ஷணாக்கியம் அவர் என்ன பண்றாருன்னா, ஈக்ஷணாபியம்னா தன்னுடைய கண் பார்வையினால கிரியா அவர் வந்து உலகத்தை கிரியேட் பண்றார் இல்லையா? சிருஷ்டியை உண்டாக்குறார் அவர். இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, சிருஷ்டிகர்த்தா பகவான் தான் சிருஷ்டி பண்ணியிருக்கார் அந்த உலகத்தைன்னு சொல்றோம். அது எப்படி அவர் சிருஷ்டி பண்றாருன்னா, எப்படி சிருஷ்டி பண்றாருன்னா கொஞ்சம் கஷ்டம் புரியறது. எந்த அளவுக்கு புரியுமோ அது வரைக்கும் பார்த்துக்கோ. அதாவது அவருக்கு எந்த விதமான காரியம், நிர்வியாபாரோபி எந்த விதமான காரியங்களும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது பகவான் வந்து உலகத்தை சிருஷ்டி பண்றாருன்னு சொல்றோம். அப்போ அந்த சமயத்துல அவர் என்ன பண்றாருன்னா, ஈக்ஷணாம் கிரியாம் ஈக்ஷணாக்கியாம் தேனைவோ உதேதி தேன ஏவ உதேதி லீனா பிரகிருதி ரசதி கல்பாபி கல்பாதி காலேங்கிறார். பிரகிருதி என்ன, மாயா. அப்போ அந்த சமயத்துல அவர் என்ன பண்றாருன்னா இந்த மாயையை பார்க்கிறாராம். ஈக்ஷணாக்கியம்ங்கிறது பார்க்கறது. ஸோ அந்த மாயை பார்த்த க்ஷணத்துல அவருடைய காரியங்கள் தொடங்கி விடுறது. ரொம்ப லைக் மேஜிக் இல்லையா? ஒரு மெஜிஷியன் மாதிரி ஒர்க் பண்றாரு அவர். ஸோ அந்த மாயைங்கிறது எப்படின்னா, மாயை தான் அது.
இப்ப அதுதான் அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா அந்த மாயை வந்து உதயத்தி உடனே எழுந்துன்னு விடுறாளாம். அப்போ அந்த மாயை எங்க இருந்தா அது வரைக்கும்? இப்ப மாயங்கிறது பகவானோட தான் இருக்கு. ஆனா அதை அடுத்து என்ன சொல்றாங்கன்னா கல்பாபி பிரகிருதி அசதி கல்பாபி அசதி கல்பாபி. அசத்து சத்து அசத்தின்னா அதுக்கு வந்து எந்த விதமான அது இல்லைன்னு சொல்றோம். இட்ஸ் நாட் தேர், இட் இஸ் நாட் எக்ஸிஸ்டிங். சத்து என்னன்னா எக்ஸிஸ்டிங். சரி, இந்த மாயைங்கிறது இருக்கா இல்லையா? அசதி கல்பாபி என்னன்னா அந்த மாயை இல்லாத மாதிரி நமக்கு தோன்றினாலும் ஆனா அந்த பகவான் பார்த்த க்ஷணத்துல அந்த மாயை ஆக்டிவேட் ஆயிடுறது. அந்த மாயா வந்து ஆக்டிவேட் ஆயிடுறான். அப்போ மாயை அவரோட தான் இருக்கு, நமக்கு தெரியறது இல்லை. ஆனா அந்த அது அப்போ அதனாலதான் அசதி கல்பாபி. ஆனா கல்பாதி காலே, அந்த கல்பம்னா எப்போ நம்ம அந்த கிரியேஷன் தொடங்குறதோ அந்த தொடங்குற சமயத்துல உதயத்தி, அந்த சமயத்துல முழிச்சு விடுறாளாம் மாயை. அதுதான் இங்க சொல்றாரு. ச தேனே கோ உதய தேனே தேனே தேன ஏவ உதயத்தி லீனா. லீனானா அது வரைக்கும் எங்க இருந்தான்னு தெரியாது நமக்கு. மாயை இருக்காளா இல்லையாரே தெரியாது. லீனா பிரகிருத்தினா மாயை அசதி கல்பாபி இல்லாத மாதிரி இருந்தாலும் கல்பாதி காலை அந்த கிரியேஷன் டைம்ல உதயத்தி, கிரியேஷன் டைம்ல அவள் வந்து வந்துடுறாளாம் அந்த மாயை. அதுக்குதான் இந்த ரெண்டு இது புரியறது கொஞ்சம் கஷ்டம் உங்களுக்கு. சோ அந்த சமயத்துல பகவான் வந்து சிருஷ்டி பண்றார். ஆனா அது வரைக்கும் என்ன சொல்லணும், பகவானுக்கு எந்த விதமான காரியங்களும் நான்கு உயர்வு எதுவுமே பண்றது இல்லை. எண்ணத்தினால பகவத்கீதையில என்ன சொல்றாங்கன்னா, எண்ணத்தினால அப்படி சொல்றாங்கன்னா இவர் கிரியேஷன் பண்ணினாலும் அந்த எதெல்லாம் கிரியேட் பண்ணிருக்கோ அதோட அவர் ஒட்டிக்கிறது இல்லை, எந்த காரியத்தினுடையும் அவர் ஒட்டுறது இல்லை. ந லிம்பந்தி படிச்சுட்டு போனோமோ பகவத்கீதையில அவர் எந்த விதமான காரியங்களையும் அவர் ஒட்டுறது இல்லை. ஆனா நம்ம என்ன எந்த காரியம் பண்ணினாலும் அதோட ஒட்டின்னு விடுறோம் நம்ம இல்லையா, நம்மளோட பந்திச்சுன்னு விடுறோம் அந்த சம்சாரத்துல. சோ நமக்கு அவருக்கு அதான் பெரிய ஒரு வித்தியாசம். இப்ப நம்மளும் இந்த சம்சாரத்துல இருந்து விடுபட்டாச்சுன்னா நம்மளும் அவரை மாதிரி தான் இல்லையா. அப்ப அந்த டிட்டாச்மெண்ட் வரணும். எனவே அதுக்கு அப்புறமா போலாம். எனவே இப்போ வந்து அசதி கல்பாதிகாலே அப்போ அந்த சமயத்துல தஸ்யாக சம்சுத்தம் அம்சம் கமபி கமபி தம் அதிரோதாயகம் சத்வரூபம். அப்ப அந்த சமயத்துலதான் பகவானுடைய இந்த மகத்வம் அதைத்தான் இங்க சொல்ற ஸ்வ மகிம விபவா குண்ட வைகுண்ட ரூபம். இந்த வைகுண்ட ரூபம், வைகுண்டத்துல இருக்கார் பகவான். வைகுண்ட அலர்ட்டா இருப்பார் அவர் எப்பவுமே. சோ அந்த அலர்ட்டா அவர் கண்ணை மூடின்னு இருந்தாலும் இஸ் வெரி அலர்ட். சோ அவருடைய மகத்துவத்தினால இதெல்லாம் நடக்கிறதுன்னு சொல்றார். அந்த அசத்தா இருந்தா கூட அது வந்து சடனா அவர் பார்த்த க்ஷணத்துல அவருக்கு வந்து அந்த சத்த ரூபம் கிடைக்கிறது. அப்போ அந்த மாயை கிரியேட் பண்ண தொடங்குறது எல்லாத்தையுமே. அப்போ ஒரு சமயத்துல நம்ம நினைக்க தெரியும் அவரே தான் அந்த மாயாவும் இருக்கலாம். அதனால தான் கிளியரா சொல்ல முடியாது. அவர் தான் அந்த கிரியேஷனை தொடங்குறார். அப்போ அந்த சமயத்துல ஒரு உலகமே சிருஷ்டிக்கப்படுறது. தஸ்யாக சம் சுத்தம், சுத்தமான அம்சத்தை தரிச்சுக்கிறார். கமபி தமதி அதிரோதாயகம், அதை தரிச்சுக்கிண்டு அந்த சத்வரூபத்தை தரிச்சுண்டு சத்வம் திருத்வா ததாசி கொடுக்கிறாரா நமக்கு. இந்த உலகத்தை எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி கொடுக்கிறார் அவர். அது எல்லாம் அவருடைய மகிமை. ஸ்வமகிம விபவா குண்ட வைகுண்ட ரூபம்ங்கிறார். அதாவது ரொம்ப எவர் அலர்ட் பகவான், எப்பவுமே அசத்து மாதிரி இருக்க மாட்டார் அவர். ஸோ அலர்ட்டா இருக்கிறதுனால அந்த மாயை ஆக்டிவேட் பண்ணி உலகத்தை கிரியேட் பண்றாருங்கிறத இந்த ஸ்லோகத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இல்லைன்னா அவர் வந்து நிர்வியாபாரோபி, அவருக்கு எந்த விதமான ஆக்ஷனும் கிடையாது, காரணமும் இல்லை, அஜ பிறப்பு இறப்பு இல்லை, சித்தனை சொல்லிட்டு அவர் தான் உலகத்தையும் சிருஷ்டிக்கிறாருங்கிறத இதுல தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அதுல ஏதோ நடக்கிறது இல்லையா. இப்போ அது ஒரு மேக்னெட்டும் ஒரு அயன் மாதிரி தான் அது இல்லையா. அந்த மேக்னட்டிசம்ங்கிறது அயனுக்குள்ள இருக்கு. ஸோ அந்த மேக்னெட்டிக் அந்த ப்ராப்பர்ட்டியை தான் நமக்கு மாயன்னு வச்சுக்கணும். ஆனா மேக்னெட் அந்த பீஸை பார்க்கும் பொழுது அது சும்மா இனர்ட்டா தான் இருக்கும் இல்லையா. அதுல எந்த விதமான நமக்கு தெரியாது. பகவான் அந்த மாதிரிதான், எந்த விதமா அது என்ன பண்றாரோ நமக்கு தெரியறது இல்லை. ஆனா அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு அவர்கிட்ட. இப்ப இந்த மேக்னெட் அயன் மாதிரி தான் அது, அந்த மாதிரி தான் நம்ம வச்சுக்கணும். இங்க ஏதோ ஒரு கம்பேரிசன் நம்ம ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அதே மாதிரி இல்லாட்ட ஃபயர் அதுக்குள்ள ஒரு ஹீட்டு. இப்போ ஃபயர்னு சொல்றோம், நெருப்புன்னு சொல்றோம். நெருப்புக்குள்ள சூடு இருக்கு இல்லையா. ஆனா நமக்கு அது தெரியாது, நெருப்புன்னு தெரியும் நமக்கு, அதுக்குள்ள சூடுன்னு ஒண்ணு இருக்கிறது நமக்கு தெரியாது. அது மாதிரிதான் அந்த மாயைங்கிறதும் பகவான் கூட இருக்கு. லீனா பிரகிருதிங்கிற மாயை அவர் கூட இருக்கு. அது வந்து
அந்த கல்பாதி காலே அந்த கிரியேஷன் டைம்ல இட் கெட்ஸ் ஆக்டிவேட்டட். பகவானுடைய அந்த சிருஷ்டினால இட் கெட்ஸ் ஆக்டிவேட்டட். அப்போ வந்து கிரியேஷன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண. அதுதான் இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் பகவானுடைய விசேஷம். ஸ்வமஹிமாங்கிறார், உன்னுடைய மகத்வமாக்கும் இதெல்லாம். ஸ்வமஹிம விபவாக்குண்ட வைகுண்ட ரூபம்னு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றான்னா, தத்தே பிரத்யக்ரதாராதர லலித கலா ஆவ்யாவலி கேலிகாரம் லாவண்யஸ்யைகசாரம் சுக்ருதி ஜனதிருஷாம் பூர்ண புண்ணியாவதாரம் லக்ஷ்மீ நிஷங்க நீடா நிலையனமமிருதஸ்யந்த சந்தோகமந்தः சிஞ்ச சஞ்சிந்தகானாம் வபுரனுகலயே மாருத காரணாத். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ பகவானுடைய அந்த சத்துவஸ்வரூபம் இல்லையா கிரியேட் பண்றாரு எல்லாத்தையும். இப்போ அடுத்து வந்து ஆக்சுவலா எப்படி பகவத் ஸ்வரூபத்தை பார்த்து எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்படுறாங்கிறது இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. எப்பேற்பட்டு வராம பிரத்யக்ர தாராதர, அதாவது இந்த நீருண்ட மேகம் இல்லையா, அது வந்து பொழியும், வானத்திலிருந்து பொழியறது இல்லையா, அப்பேற்பட்ட நீருண்ட மேகம் போல ஸ்வரூபம் பகவானோடது இல்லையா. கரு நீல மேனி, ஒரு திருமேனி கரு நீளமா இருக்கும். அந்த படத்துல நீங்க பார்க்கலாம். அப்போ அது நீருண்ட மேகம் போலதான். அதுதான் தத்தே பிரத்யக்ர தாரா, நெருக்கமா இருக்குமா. அந்த எப்படி அந்த மேக கூட்டத்துக்குள்ள அந்த வாட்டர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் டென்ஸா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அவருடைய நிறம். சோ தத்தே பிரத்யக்ர தாராதர, நீருண்ட மேகம் போன்ற அந்த சரீரம் அவருடையது. லலித கலா யாவளி கேலிகாரம்ங்கிறார். அது வந்து இந்த கலாய பூன்னு சொல்லுவா, கேரளத்துல எல்லாம் பார்க்கலாம், தெச்சு பூது. அந்த அந்த பூக்கள் வந்து கூட்டம் கூட்டமா இருக்கும். அதான் நீல கலர்ல அந்த கூட்டமான அந்த பூக்களை பார்க்கலாம். இது வந்து கடைசி தசகத்திலையும் வரும். ஸோ அந்த அது மாதிரி இருப்பார், அந்த பூ மாதிரி அவ்வளோ அழகா இருப்பார் பார்க்கறதுக்கு அவர். லலித கலா, லலித பிளேஃபுல், பார்க்கறதுக்கு வந்து ஒரு அவரை பார்த்தாலே நமக்கு ஒரு சிரிப்பு வருது, நம்ம மனசுக்குள்ளேயும் ஒரு ஆனந்தம் வருது இல்லையா. இப்ப லலித கலா, அவரோட விளையாடணும், தொட்டு பார்க்கணும், இந்த மாதிரி பல விதமான எண்ணங்கள் வரும். சோ லலித கலா யாவலி கேலி பேர்பட்ட சரீரமும் பகவானோடது. லாவண்யசி ஏகசாரம், அது அழகோடு ஒருமித்தவராம் பகவான். ஒருமித்த அழகு சொல்றோம் இல்லையா, இதுக்கு மேல எந்த அழகான ஸ்வரூபத்தை நம்ம பார்த்திருக்கவே முடியாது. அத லாவண்யசிய ஏக சாரம், எல்லாம் ஒன்றே ஒரு இடத்துலயே இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளவு ஒரு அழகாம் அவர். லாவண்யசிய ஏக சாரம். சுகிருதி ஜனதிருஷாம், சுகிருத்தினா நல்லவா, ஜனங்கள், திருஷாம் பாக்குறதுக்கு. சோ நல்ல ஜனங்கள் எல்லாம் பாக்குறதுக்கு, இந்த மாதிரி கோவிலுக்கு போய் நம்ம பாக்குறோம் இல்லையா, சுகிருதி ஜனதிருஷாம் அவளுக்கு பூர்ண புண்ணியாவதாரம். அவரை பார்த்தாலே அவர் பூர்ணமா தெரிகிறது. அவரை பார்த்தாலே ஒரு புண்ணிய அவதார புருஷனாக பாக்குறாளாம். யாரு? சுகிருதி, நல்லவாளுக்கு அந்த மாதிரி தெரியறார் பகவான். அந்த நல்ல மனசோட நம்ம தியானம் பண்ணிட்டு அந்த பகவத் ஸ்வரூபத்தை தியானம் பண்ணிட்டு போகும் பொழுது அதுதான் நமக்கு அப்படி தெரியறாராம். பூர்ண புண்ணியாவதாரம்ங்கிறது நமக்கு தெரியறது. பத்தி மேற்கொண்டு நிறைய பார்ப்போம் புண்ணியாவதாரத்தை பத்தி. பேர்பட்ட அந்த ஸ்வரூபத்துல லக்ஷ்மி நிஷங்க லீலா, லக்ஷ்மி மகாலட்சுமி வந்து குடியிருக்காளாம். நிஷங்க, சங்கையே இல்லாம, அவ வந்து அவ பாட்டுக்கு தங்கு தடையில்லாம பகவானுடைய இந்த பட்சத்துல மகாலட்சுமி இருக்காளாம். லக்ஷ்மி நிஷங்க லீலா நிலையனம், அவ விளையாடுறதுக்குள்ள இருப்பிடம் நிலையமாம் பகவானுடைய அந்த பக்ஷம். சோ லக்ஷ்மி நிஷங்க லீலா நிலையன அமிர்த சேர்ந்த சந்தோகம் அந்தங்கிற இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். மகாலட்சுமி எப்பவுமே பட்சத்துல இருக்கா, பாட்டுக்கு தங்கு தடை இல்லாம விளையாடிட்டு இருப்பாங்க. அப்புறம் இப்பேற்பட்ட அந்த ஸ்வரூபம் எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கறது பாருங்க. அந்த மனசுக்குள்ள அந்த சஞ்சிந்த காணாங்கிறார். அந்த உள்ள யாரு பகவான தியானம் பண்றாளோ, சிந்த காணாம்னா தியானம் பண்றது. சோ சஞ்சிந்த காணாம் அந்த அவளுக்கு பகவான் அமிர்த சந்தோகம் சிஞ்சதுங்கிறார். அப்படியே அமிர்த தாரைய பொழிவரா பகவான். யாரு பகவான தியானம் பண்றாளோ அவளுக்கு அமிர்த தாரைய பொழிவராம் பகவான். இப்ப இது எப்படி அன்வயப்படுத்திக்கணும் பாருங்க. அந்தக சஞ்சிந்த காணாம் அமிர்த சந்த சந்தோகம் சிஞ்சத்து, சிஞ்சத்துன்னு அமிர்த தாரைய அப்படியே பொழிவராம் பகவான். பேர்பட்டவர் அது பகவான். சஞ்சிந்த காணம்
அந்தக இப்ப இந்த சிருஷ்டியை பார்த்தானா அவர் தியானம் பண்றார். தியானம் பண்ணும்பொழுது மனசுக்குள்ள அந்தக சஞ்சிந்தகானாம், மனசுக்குள்ள அந்த உருவத்தை நிறுத்தி தியானம் பண்றாரு அவர். அப்ப அந்த மாதிரி தியானம் பண்ணும் பொழுது அவளுக்கு அவர் அமிர்தத்தை பொழிவர்னு சொல்றாரு அவர். இப்ப சிஞ்சத்து பொழிவர். அப்பேற்பட்ட வபுகு அந்த சரீரத்தை அணுகலையே தியானம் பண்றோம். மாருதாகாரநாத குருவாயூரப்பான்னு சொல்றாங்க. மாருதம்னா காத்து, அகாரம்னா வீடு. அது இங்கேயே அதே அர்த்தம் தான் வரும். மனசுக்குள்ள இல்லையா, மனசுக்குள்ள அவர் இருக்கா பகவான். சோ மாருதா அகாரம்னா வீடு. சோ காத்து உள்ள இடமா பவனபுரம். மாருதாகாரம் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ். மாருதாகார நாத, நாதன்னா அதீஷ, அவர் தானே ஹெட் அவர் இல்லையா, குரு அவர் நமக்கு குரு. பவனபுரா அதீஷ, அதே அர்த்தம் தான் மாருதாகார நாத. சோ அப்ப பகவானை எப்படி கண்டு கழிக்கிறோம், அது சுகிருத்தி சொல்றா பாருங்க, நல்ல வாழ்க்கைத்தான் தெரியும், அதையும் தெரிஞ்சுக்கும். சோ அப்பேற்பட்டவர் பட்டத்திரி எவ்வளவு அழகா எடிட் பண்ணிருப்பாரு அந்த படத்தை. பகவான் தியானம் பண்றவர் சொல்றாரு பட்டத்திரி. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, கஷ்டாத்தே சிருஷ்டி சேஷ்ட பகுதர பவகேதாவஹ ஜீவபாஜாம் இத்யேவம் பூர்வமாலோசித அஜிதமயா நைவமத்யாபி ஜானே நோசே ஜீவா கதம் வா மதுரதரமிதம் ஸ்ரசாத்ரம் நேத்ரை ஸ்ரோத்ரைஷ்ச பீத்வா பரமரச சுதாம் போதிபூரே ரமேராம். கஷ்டா தே சிருஷ்டி சேஷ்டா. பட்டத்திரிக்கு என்ன சொல்றாங்கன்னா, தங்களுடைய சிருஷ்டி, இந்த சிருஷ்டி காரியத்தினால, சிருஷ்டி சேஷ்டா காரியத்தினால கஷ்டா பகுதர பவங்கிறார். எக்கச்சக்கமான கஷ்டம் தான் நமக்கு. ஐயோ நம்ம இப்படி பிறந்துட்டோமே, எத்தனை கஷ்டங்களை அனுபவிக்கிறோம் அப்படி. இப்போ இந்த ஜனனம் எடுத்திருக்கிறதே கஷ்டத்தை அனுபவிக்கத்தானோ அப்படின்னு வட்டத்திரி முதல்ல சொல்றார். கஷ்டா தே சிருஷ்டி தே, தங்களுடைய சிருஷ்டி சேஷ்டா, சிருஷ்டி காரியத்தினால பகுதர பவ கேதா, கேதம்னா துன்பங்கள். இந்த துன்பத்தை எல்லாம் நம்ம அனுபவிக்கிறோமே, இந்த ஜீவராசிகள் எல்லாம் எத்தனை துன்பத்தை எல்லாம் அனுபவிக்கிறது. லைக் இன்னும் நம்ம ஹேண்டிகேப்டா குழந்தைகள் பிறக்கும், சிக்னஸ் இருக்கும் இல்லையா, டெத்து பாக்குறோம் நம்ம லைஃப்ல, கிரீடு பேராசை, அப்புறம் இது லைஃப் சைக்கிள், பர்த் அண்ட் டெத், வரிசையா நமக்கு சுகம் துக்கம் எல்லாத்தையும் அனுபவிக்க, சுகத்தையும் அனுபவிக்கிறோம், துக்கத்தையும் அனுபவிக்கிறோம். அப்புறம் கோபம், எத்ததெல்லாம் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அகங்காரங்கள் இல்லையா, அப்புறம் பசி பட்னி பாவர்ட்டி, இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம சுத்தி விட்டு இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது நம்ம மனசுல என்ன தோன்றது, ஐயோ இந்த சிருஷ்டியே இப்படி கஷ்டப்படுறதுக்கு தானோ, இந்த மாதிரி கஷ்டப்படுறதுக்கு தானோ இந்த ஜீவராசிகள் எல்லாம் பிறக்கிறது அப்படின்ட்டு நமக்கு ஒரு எண்ணம் வருது இல்லையா. இப்போ பகுதரபவ கேதாவகா ஜீவபாஜாம் இது ஏவம் பூர்வம் ஆலோசித்தம் அஜிதங்கிறாரு. அஜித்தங்கிறது பகவானை குறிக்கிறது. இங்க பூர்வம் ஆலோசித்தம், முதல்ல வட்டத்திரி என்ன நினைச்சாராம், இந்த மனுஷ ஜென்மம் எடுத்ததே கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கானோ, ஏன்னா சுத்தி மட்டும் இந்த கஷ்டத்தை தானே நம்ம பாக்குறோம் அப்படின்ட்டு பூர்வம் ஆலோசித்தம்ங்கிறாரோ. முதல்ல நான் அப்படி நினைச்சேன், ஆனா என்ன மயா, ஆனா என்னால நைவ அப்படி அத்தியாபிதம் நான் ஏவ அத்தியாபிச்சானே, இப்ப நான் அந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேங்கிறாரோ. எனக்கு முதல்ல அப்படி நினைச்சாராம், இந்த மாதிரி நம்ம பிறந்ததே கஷ்டத்தை அனுபவிக்கிறதுதானோன்ட்டு நினைச்சாராம். ஆனா நான் இப்ப அந்த மாதிரி நினைக்கல. ஏன்னா நோ சேத்து இல்லைன்னா ஜீவாக ஜீவன்கள் எல்லாம் கதம் எப்படியாக்கும் மதுர தரமிதம் வத்வபுகு, இந்த மதுரமான உன்னுடைய இந்த சரீரம் இல்லையா, பகவானுடைய சரீரம் எத்தனை அழகு, எல்லாத்தையும் வர்ணிச்சிருக்காரு இல்லையா, இந்த அழகான சரீரம். இப்ப கதம் வா மதுர தரமிதம் வத்வபுகு சித் ரசார்த்திரம். சித்துனா நம்ம மனசுக்கு, ரசார்த்திரம் எத்தனை ரசமயமா இருக்கு பகவானை பார்த்தானா, சந்தோஷமா இருக்கு இல்லையா. குருவாயூர் கோவிலுக்கு போய் அவரை பார்த்துட்டு வந்தாலே அப்படி ஒரு சந்தோஷம். அப்போ நம்ம மனுஷ ஜென்மா எடுத்ததுனாலதானே நமக்கு அவரை போய் பார்க்க முடியறது. இல்லைன்னா இதெல்லாம் நம்ம அனுபவிச்சிருப்போமா, இதெல்லாம் கேட்டு சுக்கிரகே விக்கிரகத்தை எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு முந்தின ஸ்லோகத்துல எல்லாம். இதெல்லாம் அனுபவிக்க முடியுமா, கிரகிக்க முடியுமா, ஒண்ணுமே முடியாத ஒரு புழுவோ பூச்சியோ அதுக்கெல்லாம் இதெல்லாம் இந்த மாதிரி சக்தி எல்லாம் உண்டா. மனுஷ ஜென்மம் எடுத்த நமக்கு அந்த பகுத்தறிவுக்கு பகுத்து அறிய முடியறது நம்மளாலதான். அப்போ நோ சேத்து இல்லைன்னா ஜீவாகா ஜீவர்களுக்கெல்லாம் கதம் வா எப்படியாக்கம் இந்த மதுரமான சரீரத்தை பார்த்து ரமிக்க முடியும் இல்லையா. இப்ப நம்ம எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம், பகவானுடைய சுத்த சத்த ஸ்வரூபத்தை பார்த்து பார்த்து மகிழ்ந்துட்டு இருக்கோம்.
நேத்ரேகி கண்ணாலயம், ஸ்ரோத்ரேகி காத்தினாலே, பீத்வா பருகிறோம், பகவானுடைய அழகை பருகிறோம், பகவானுடைய இந்த லீலைகள் எல்லாம் கேட்டு கேட்டு மகிழ்ந்து போறோம் நம்ம. நேத்ரேகி ஸ்ரோத்ரேஷ்ட பீத்வா பரம ரச சுதாம், இல்லையா? இந்த ரசமயமான அவருடைய அந்த உருவம், அவருடைய லீலைகள் எல்லாத்தையும் ரமிக்கிறோம். போதி பூரே ரமேரன், ரமிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இதெல்லாம் முடியுமா அப்படின்னு கேட்கிறார். நம்ம இந்த மனுஷ ஜென்மம் எடுத்தனத்தினாலதானே நமக்கு இத்தனையும் முடியறது. பகவான அவனுடைய சொரூபத்தை கிரகிக்க முடியறது, சொரூபத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைய முடியறது, அவருடைய லீலைகளை எல்லாம் பார்த்து கேட்டு கேட்டு அனுபவிக்கிறோம் நம்ம. இதெல்லாம் மனுஷ ஜீவன் எடுத்ததுனாலதானே முடியறது. அதனால அந்த எண்ணத்தை நான் இப்ப மாத்தி விட்டேன்னு இந்த ஸ்லோகத்துல பட்டத்திரி ரொம்ப அழகா சொல்லியிருக்க. கீழே பட்டத்திரி அவர் மனசுல தோன்றதா அவருக்கு. இப்ப அந்த மனுஷ ஜென்மம் எடுத்தது எத்தனை சார்? ஏன்னா அவர் அந்த வாத நோயில பாடுபட்டு இருக்கார். இப்போ அவருக்கு அந்த நோயோடைய தீவிரத்துல உட்கார்ந்து எழுதுறாரு அவர். அப்ப எத்தனை வலி இருக்கும் அவர் உடம்புல இல்லையா? சின்ன வயசு வேற. அந்த வலியோட அவர் எழுதின பொழுது என்ன தெரியும், ஐயோ இது இந்த கஷ்டப்படுறதுக்கு நான் இப்படி ஜீவிச்சிருக்கேன் அப்படிலாம் தோணும் இல்லையா அவருக்கு? இப்போ ஆனா இந்த ஜென்மம் எடுத்ததுனாலதானே உன்னை பார்த்து கண்டு கழிக்க முடியறதுன்னு இந்த ஸ்லோகத்துல அவர் சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு? நம்ராணாம் சந்நிதத்தே சததமபி புரஸ்தைனப்யர்த்திதானபி அர்த்தான் காமானஜஸ்ரம் விதரதி பரமானந்த சாந்திரம் கதிம் ச யத்னோ நிஷேஷலப்யோ நிரவதிக பல ஆரிஜாதோ ஹரே த்வம் சுத்ரம் தம் சக்கரவாட்டி துமமபி லஷதி வியர்த்தமத்தி பிரஜோயம். என்ன சொல்றார்? நம்ராணாம், பகவான வணங்குறான். கீழே பகவான் காலில் சரணாகதி அடைஞ்சாச்சு. நம்ராணாம், பகவான வணக்கம் நமஸ்காரம் பண்ணினாரா. சந்நிதத்தே, பகவான் உடனே பிரத்யட்சம் ஆயிடுவாரா நமக்கு முன்னால. அவ்வளவு சந்தோஷமா அவர் காலில் போய் விழுந்தாலே அவர் சந்தோஷப்படுறாராம். சோ நம்ராணாம் சந்நிதத்தே, உடனே நம்ம முன்னால வந்து விடுவான். சந்நிதத்தே சததம், எப்பவுமே சததம் அப்படி புரக தைஹி அனப்பிர்தானப்பிங்கிறார். நம்ம கேட்காதுக்கே எல்லாத்தையும் கொடுத்து விடுவான். பகவான்கிட்ட கேட்கணும்னே இல்லையா அவர்கிட்ட. எனக்கு இதை குடு பகவானே, அதை குடு பகவானே, நம்ம எதுவுமே கேட்க வேண்டாம். அவர் காலடியில போய் விழுந்தாச்சுன்னா அவர் எல்லாத்தையும் கொடுத்து விடுவான். மனசறிஞ்சு நமக்கு என்ன வேணுமோ அதை அவர் கொடுப்பற அவர் சொல்றார். அனப்பிர்தானப்பிங்கிற, அதாவது கேட்காதுக்கே எல்லா தர்மங்கள் என்னெல்லாம் நமக்கு வேணுமோ எல்லாத்தையும் கொடுப்பார் அவர். தைஹி அனப்பியர்த்திதானப்பி, என்னெல்லாம் கொடுப்பார்? அர்த்தான், செல்வங்களை கொடுக்கிறார் அவர். காமன், நம்ம இன்பத்தையும் கொடுக்கிறார். அஜஸ்ரம் விதரத்தி, எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. அஜஸ்ரம் விதரத்தி பரமானந்த சாந்திராம் கதிஞ்ச, ஆனந்தமயமான அந்த மோட்சத்தை கூட பகவான் கொடுக்குறார். அதான் இங்க பாக்குறோம் இல்லையா? பகவானை வணங்கி அவர் காலடியில போய் விழுந்தாச்சுன்னா இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். அவ்வளவு சந்தோஷமா பகவானுக்கு புருஷார்த்தங்கள் இல்லையா? தர்மார்த்த காம மோட்சம் எல்லாத்தையும் ஒரு புருஷார்த்தாத்மக்கம் முதல் ஸ்லோகத்திலையும் பார்த்தோம். எல்லாத்தையும் பகவான் கொடுத்து விடுகிறான், கேட்காமலேயே கொடுக்குறான் அவர். நீங்க பார்க்கலாம், தர்ம நெறிகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம செல்வத்தை எல்லாம் நமக்கு ஈட்ட முடியறது, நம்ம அனுபவிக்க முடியறது, வாழ்க்கையை அனுபவிக்கவும் முடியறது. அதே மாதிரி மோட்சம், கடைசியில கதி மோட்சத்தையும் கொடுத்து விடுறார் பகவான். அதுதான் 6 புருஷார்த்தங்கள் அடுத்து நமக்கு அவர் காலடியில போய் விழுந்தாச்சுன்னா கிடைக்குமா. சோ அர்த்தான் காமான் அஜஸ்ரம் விததி, எதுவும் எல்லாமே கொடுப்போம். அஜஸ்ரம் விதரதி பரமானந்த சாந்திரம் கதி நமக்கு மோட்சத்தையும் கொடுத்து விடுறாரு அவர். யுத்தம், அதனால நிச்சேஷ லப்யோ, இது எல்லாமே நமக்கு கிடைக்கிறது இல்ல. ஒண்ணு கூட மிச்சம் மீதி இல்லாம எல்லாமே கிடைக்கிறது நமக்கு. நிச்சேஷ லப்யோ நிரவ அதிக பலக, எல்லா பலன்களும் நமக்கு கிடைக்கிறது. அதனால பட்டத்திரி இங்க என்ன சொல்றான்னா, பாரிஜாதும் ஹரேங்கிறார். நீதான் பாரிஜாத மரமே நீதான்னு சொல்லி விடுறாரு பகவான். நீ உன் காலடியில வந்து விழுந்தாச்சுன்னா நீ எல்லாத்தையும் கேட்காமலேயே கொடுப்பியே, நீதான் பாரிஜாத மரம். இப்போ அடுத்த லைன்ல என்ன சொல்றார்? சுத்திரம் மட்பான அந்த கல்பக விருட்சம், சக்கரவாடி இந்திரலோகத்துல இருக்கு அந்த கல்பக விருட்சம், அந்த துருமம், அந்த சக்கரவாடி துருமம், அந்த கல்பக விருட்சம் இந்திரலோகத்துல இருக்கிற அந்த விருட்சத்தை அபிலஷத்தை விரும்புறாளாம் எல்லாரும். அது எல்லாத்தையும் சில பேருக்கு தான் கொடுக்கும். அங்கெல்லாம் நோ என்ட்ரி போர்டு உண்டு, எல்லாருக்கும் அதுக்குள்ள நுழைய முடியாது. அப்போ அது தராகரம் பார்த்து முடிஞ்சாதான் கொடுக்க, இல்லைன்னா இல்லை, அந்த மாதிரி. சோ துரும அபிலஷத்தி வியர்த்தம்,
வீணாக அர்த்தி பிரஜோயம்ங்கிற எல்லாரும் விரும்பி என்னத்துக்கு அந்த பாரிஜாத மரத்தை போய் வேண்டணும். பகவானுடைய காலடியில வந்து விழுந்தா போருமே. கஜேந்திர மோட்சம் கிடைக்கிறது கஜேந்திரனுக்கு இல்லையா? ஆதி மூலமே நுட்டு அவர் என்ன பண்றார், அகில குரு பகவான் நமஸ்தே நுட்டு ஒரு தாமரப்பூவை எடுத்துட்டு தும்பிக்கையால பகவானுக்கு வீசுறார். அவர் அது கீழே கூட விழப்படாதான், கையில் தாங்கி பிடிச்சுக்கிறாராம் பகவான். அவரை கூப்பிடுறதுக்குள்ள அந்த அவர் முன்னால வந்து நின்னாச்சு பாருங்க. அகில குரு பகவான் நமஸ்தேன்னு சொல்றதுக்குள்ள அந்த பூவை கீழே கூட விழறது. அந்த அந்த பூ தான் அவர் கையில இருக்குன்னு சொல்லுவான். அவர் கையில ஹஸ்தம் இருக்கு இல்லையா, கையில தாமரப்பூ இருக்கு இல்லையா, அவர் கஜேந்திரன் கொடுத்துதான் அது. சோ கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுக்கறது. துருவன் குழந்தை அது இல்லையா, நாரதருடைய அழகா அவருடைய வார்த்தையை கேட்டுட்டு தியானம் பண்றது இல்லையா, சகலத்தை எந்த அழகான தியானம். 5 மாசத்துல அவருக்கு வந்து பகவான் வந்து எல்லாரும் நடுங்கி போயிடுறாளாம். இப்ப பிரத்யட்சமாயி பகவான் வந்து ஒரு ஞான தியானத்தை கலைச்சுடுறார். இல்ல சங்கால அந்த தொட்டு அவர் பேச வைக்கிறார். துருவஸ்துதி நீங்க பார்த்துருக்கீங்க. சோ அவர் துருவனுக்கு கிடைக்கலையா, இப்ப பகவத் தியானத்துல கிடைக்காததுதான் என்ன? இப்ப பகவான் தான் பாரிஜாத மரம். பாரிஜாதோ ஹரே துவம் சுத்ரம் தம் சக்கரவாட்டி துருமம். அந்த இந்திரலோகத்துல இருக்கிற அந்த மரம், அதை என்னத்துக்கு விரும்புறோம், அதை என்னத்துக்கு விரும்பி தியானம் பண்ணணும்ங்கிறார். அவரே ஒரு பாரிஜாத மரம் தானே அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்லி இருக்கார் ஸ்ரீமன் பட்டத்ரி. அடுத்து என்ன சொல்றாருன்னா, காருண்யாத் காமபன்யம் தததி கலு பரே ஸ்வாத்மதஸ்மம் விசேஷாத் ஐஸ்வர்யாதிஷதேன்யே ஜகதி பரஜனே ஸ்வாத்மனோபீஸ்வரஸ்மோ त्वय्युच्चैरारमन्ते प्रतिपद मधुरे चेतना स्वीत भाग्या त्वं चात्मा रामये वेद अतुल गुणगणाधार शौर्ये நமஸ்தே. காருண்யாத் காமமன்யம்ங்கிறார். இப்ப இந்த மிடில் இருக்கிற அந்த படத்தை பார்த்தான்னா, கருணையினால காமம் நம்ம விரும்பினத அந்நிய தேவதைகள் இல்லையா, இப்போ சிவபெருமான், மகாலட்சுமி, சரஸ்வதி, இவாளெல்லாம் நம்ம தியானம் பண்ணி ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி நம்ம வழிபடுறோம், யஜ்யங்கள் எல்லாம் பண்றோம். இப்போ அவள்லாம் கருணையினால காமம் நம்ம விரும்பினது எல்லாத்தையும் அந்நிய தேவதைகள் எல்லாம் தததி கொடுக்குறாளாம், எல்லாரும் கொடுக்குறா. கலு கொடுக்குறா இல்லையா அப்படின்னு சொல்றா. அப்பரே பரேனா மத்த தெய்வங்கள் எல்லாம் கொடுக்குறா. இந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் வேண்டிக்கிறோமோ இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். பகவானை வேண்டிக்கும் பொழுது பிரத்யட்சமா எது மூலமா டக்குன்னு எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துடுவா விசேஷாத்து. ஆனால் ஸ்வாத்மரஸ்வம் விசேஷாத்துங்கிறார் அவர். தன்னையே கொடுத்து விடுவாராம் பகவான். பகவானை பத்தி நம்ம நினைச்சுட்டோம்னா அவளை கருணையினால நீ என்ன வேண்டுண்டியோ அதைத்தான் கொடுப்பா. அதே மாதிரி அவ வந்து நிகிரகமும் பண்ணுவா இல்லையா, பகவான அதுக்கேற்ற மாதிரி தண்டனையும் வாழ்க்கை கிடைக்கும். ஆனா இவரோ தன்னையே கொடுத்து விடுவாராம். பகவான் வந்து தன் ஸ்வாத்மரஸ் விசேஷமா கொடுத்து விடுவாராம். ஐஸ்வர்யா தீஷதே அந்நியே, ஐஸ்வர்யத்தை எல்லாம் அந்நிய தேவதைகள் கொடுப்பான். ஐஸ்வர்யாது ஈஷதே அந்நியே, அந்நியன மற்ற தேவதைகள் எல்லாம் கொடுப்பா. ஜகதி ஜகத்துல இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் மற்ற தேவதைகள் எல்லாரும் கொடுத்தாலும் ஸ்வாத்மனோ ஈஸ்வரஸ்துவங்கிறார். பகவான் தன்னையே ஒப்படைச்சுடுவராம் எல்லாரும். ஸ்வாத்மனக தன்னையே அர்ப்பணிச்சுடுவராம் பகவான். ஸ்வாத்மனோ ஈஸ்வரஸ்துவம், நீயோ ஒன்னையே கொடுத்து விடுவியேன்னு சொல்றார் பட்டத்திரி. இங்க இப்போ பேர்பட்டவராம் பகவான். இப்போ துவயி உச்சைர் ஆரமந்திங்கிறார். உன்னை வந்து உச்ச இதுல ஆரம்பந்தி தியானம் பண்றா. குருவாயூர்ல போனா அந்த நாராயண கோஷத்தை கேளுங்கோ, நமக்கு புல்லரிக்கிறது இல்லையா. துவயி உச்சைர் ஆரம்பந்தி பிரதிபத மதுரைங்கிறார். பிரதிபத மதுரை, ஒவ்வொரு அடி வச்சு நம்ம உள்ள போக 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 பிரதிபத மதுரை சேதனாக அந்த ஜனங்கள் ஸ்பீத பாக்கியாக பாக்கியம் பண்ணினவா அவ வந்து அத்தனை சந்தோஷப்படுவாளாம். அந்த ஒவ்வொரு அடி வச்சு அந்த கோவிலுக்குள்ள போகும் பொழுது அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷமா. இங்க பாக்கலாம் பகவான் அந்த கோவிலுக்கு உள்ள போக 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 அப்படி ஒரு சந்தோஷம். மற்ற தெய்வங்கள் எல்லாம் கருணையினால என்னத்தவனா கொடுக்கும், எல்லாம் கொடுக்கும் நமக்கு. அப்போ அப்படி இருந்தாலும் பகவான் தன்னையே கொடுக்கிறார். அந்த குருவாயூரப்பன் நடையில போனான்னா அவர் தன்னையே நமக்கு கொடுத்து விடுறார். பிரதிபத மதுரை, நீங்க அந்த வெளியில இருந்து ஒரு அடியா வச்சு உள்ள போக 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 நம்மளையே மறந்து விடுறோம் நம்ம இல்லையா. பகவானோட அப்படியே ஐக்கியப்பட்டு போயிடுறோம் நம்ம. தன்னையே கொடுத்து விடுறார். அவர் நமக்குள்ள வந்துடுறார் பாருங்க, அதைத்தான் குறிக்கிறது. சோ
அத பிரதிபத மதுரை ஸ்வாத்மனோ ஈஸ்வரஸ்துவம். அப்படியே இந்த ஒவ்வொரு ஸ்டெப்லயும் சேத்தனாக மனிதர்கள் எல்லாருக்கும் ஸ்பீதமாக அவளை பாக்கியம் பண்ணினவாங்கிறார். இப்போ அந்த குருவாயூரப்பனுக்கு எத்தனை மகத்துவம் பாருங்க இல்லையா? அதுதான் அவர் எடுத்து சொல்றாரு. அவர் உச்சேர் ஆரம்பந்தி, அப்படியே உச்சத்துல அந்த கோஷம் போட்டுக்கிட்டு உள்ள போறா. அதையும் நம்ம பார்த்திருக்கோம். உச்சேர் ஆரம்பந்தி பிரதிபத முதலே சேத்தனாக ஸ்வீதபாக்கியாக துவம். ஆனா பகவானோ ஆத்மாராம, பகவான் தனக்குள்ளேயே ரமிச்சுட்டு வரவர் எப்பவுமே. ஆத்மாராமர தனக்குள்ளேயே ரமிச்சுக்கிறவர் பகவான். ஆத்மாராம ஏவேத்து அதுல குணகணங்கள், இவருக்கு இல்லாத குணகணம். கணம்னா கூற்றம். இங்க பார்க்கல அந்த கோபிகளோட டான்ஸ் ஆடர் எப்படி ரமிச்சுக்கிறார் இல்லையா? தனக்குள்ளேயே ஆத்மாராமர் அவர் தனக்குள்ளேயே அவர் ரமிச்சுக்கிறார். அவருக்குன்னுட்டு ஒண்ணும் ஷோ எல்லாம் காட்டி அவருக்கு மகிழ்விக்கணும்னு அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவருக்கு தன்னைத்தானே அவர் சந்தோஷப்படுத்திக்கணும். ஆத்மாராமர் அவர். ஆத்மாராம ஏவேத்து அதுல குணங்கள். இந்த நீங்க பார்க்கலாம், படிக்க நமக்கு தெரியும். சோ ஆத்மாராம ஏவேத் அதுல குணகணங்கள் எல்லாம் இருக்கு. ஷௌரே வாயிரப்பா நமஸ்தே, உனக்கு நமஸ்காரம் சொல்ல. இந்த கீழே அந்த படத்துல பார்க்கலாம் எப்படி உச்சைர் ஆரம்பந்தி ஸ்வீதாகாங்கிற இல்லையா? ஜனங்கள் எல்லாம் அப்படி உச்சைகி ஆரம்பந்தி, பகவான் வந்து உச்ச இதுல குரல்ல கம்பீரமா பகவான் அவருடைய அந்த நாமத்தை சொல்லிண்டே போறார். ஒவ்வொரு அடிவச்சு உள்ள போகும் பொழுது அப்படி ஒரு ஆனந்தத்தை கொடுக்கிறார். ஆனா ஸ்வயம் அவர் ஆத்மாராம், தனக்குள்ளேயே அவர் ரமிச்சுக்கிறவர். அப்பேற்பட்டவர் மற்றவாளை ரமிக்க வைக்கிறார். துவம் ச ஆத்மாராம ஏவேத்து அதுல குணகண, எல்லா குணம் அதுல எக்கச்சக்கம் அதுல குணகண தர குணகணா ஷௌரே நமஸ்தே. இந்த சௌரி இந்த வம்சத்துல பிறந்தவர்லாம் ஷௌரின்னு ஒரு பேர், நிறைய பேர் உண்டு இருக்கு. ஷௌரே நமஸ்தேன்னு சொல்றாரு. அப்ப இங்க வந்து தேவதைகள் எல்லாம் கொடுக்கறா இல்லையா? மத்த தேவர்கள் காருண்யாது காமமன்யம் இல்லையா? காமம்னா நமக்கு விரும்பியதுல அவளை கொடுக்கறா, சரிதான், எல்லாத்தையும் கொடுத்தாலும் சரிதான். ஆனா இவர் பகவான் தன்னையே கொடுக்கிறார் இல்லையா? வந்து பகவத்கீதையில இந்த 7வது சாப்டர்ல 22வது ஸ்லோகம் பாருங்க. சதயா ஸ்ரத்தயா யுக்தஹ தஸ்யாராதனமீஹதே. ஸ்ரத்தையோட எத்தனையோ பேர் வந்து தெய்வங்கள் எல்லாம் வணங்குவா, ஸ்ரத்தையோட வணங்குவாளா, ஆராதனம் பண்ணுவாளா. ஈகத்தே லாபத்தே கிடைக்கிறதா அவளுக்கு. தத்தஹ காமான் மயேவ விகிதான் ஹிதான்ங்கிறாரு. எல்லாம் என்னாலதான்ங்கிற, அவளுக்கு என்னெல்லாம் கிடைக்கிறதோ அதெல்லாம் பகவானாலதான் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கான் எல்லாத்துக்கும். அதாவது நான் தான் பின்னால இருந்து அவள் பண்றேன்னுக்கிறாரு. அவர் கண்ட்ரோல் பண்றாரு அவர். எந்த தெய்வங்களை நீங்க வணங்கினாலும் அது பகவானை வணங்குற மாதிரி தான். கடைசியில அது அவர் தான் போய் செல்றது. ஏன்னா நமக்கு என்ன காமம், என்னத்தை கருதி நம்ம அந்த பகவான என்னத்தை கருதி நம்ம ஆராதனை பண்ணினோமோ அது வந்து பகவானாலதான் நிர்ணயிக்கப்படுறதா. இந்த லபதேச ததக காமான் மயைவ, என்னாலேயே விகிதானுங்கிறார். சோ இதுல ரொம்ப அழகான ஸ்லோகம். 7வது சாப்டர் பகவத்கீதையில படிச்சு பாருங்க. வரிசையா படிக்கும்போது நமக்கு தெரியும். கண்ட்ரோல், அவர் தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கார். சோ அந்த தெய்வம் தான் கொடுத்ததுன்னு நம்ம நினைச்சுக்க வேண்டாம், அது கூட பகவானால தான் நிர்ணயிக்கப்படுறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ அவர் ஒரு ஆத்மாராமர், தன்னையே கொடுப்பாருங்கிறது இந்த ஸ்லோகத்துல நமக்கு தெரியாது. கடைசியா என்ன சொல்றாங்கன்னா, ஐஸ்வர்யம் சங்கராதீஸ்வர விநியமனோ விஸ்வ தேஜோஹராணாம் தேஜசம்ஹாரி வீர்யம் விமபி யசோ நிஷ்பிருஹை ஸ்ரோபகீதம் அங்கா சங்கா சதா ஸ்ரீ அகில விதசி நக்வாபிதே சங்கவார்த்தா தத்வாதாகாரவாசில் முரஹர பகவத் சப்த முக்கியாஸ்ரயோசி. முரஹரன்னு சொல்றார் பட்டத்திரி. குருவாயூரப்பன் பார்த்துட்டு முரன் என்ற அசுரனை இவர் வந்து பதம் பண்றார். முரஹரன்னு ஒரு பேரும் உண்டு அவருக்கு. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த பகவான் என்ற சொல்ல வந்து இவருக்கு தான் சரிங்கிறார். பக 6 குணங்களை பத்தி சொல்றார். இந்த 6 குணங்கள் ஒருமித்து இருந்தா அவர் தான் பகவானா. இப்ப எல்லாருமே, ஆனா நம்ம வந்து பகவான்னு சொன்னா சுவாமி இல்லையா? எல்லாரையுமே பகவான் தான் சொல்லுவோம். நம்ம ஈஸ்வரன் சொல்லுவோம், பகவான்னு சொல்லுவோம், காமன் டேர்ம் இது. ஆனா அந்த பகவான் என்ற சொல்லுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு பாருங்க. இங்க என்ன சொல்றாருன்னா, ஐஸ்வர்யம் சங்கராதீஸ்வர விநியமனம்.
சங்கரன் அங்க சிவபெருமான், அந்நிய தேவதைகள், சங்கர ஈஸ்வர விநியமனம். விநியமனம் எல்லாருக்குமே கண்ட்ரோல் பகவான் தான். இங்க பார்க்கலாம் மத்தியில விஷ்ணுவுடைய சுரூபம், அவளை சுத்தி இந்த டெமிகாட்ஸ் எல்லாரும் இருக்கா. சோ இவ எல்லாரும் பகவானைத்தான் வணங்குறா பாருங்க. அதனாலதான் இந்த பகவத்கீதையில அவர் சொல்றார், என்னெல்லாம் நினைச்சு நீங்க யாரு ஆராதிக்கிறீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது, அதெல்லாம் என்னால்தான் நிர்ணயிக்கப்படுறதுன்னு அந்த 7ஆம் சாப்டர்ல அவர் சொல்றது நம்ம பார்த்தோம். நம்ம அப்போ பகவான் தான் கண்ட்ரோலர் இங்க. சோ அதான் ஐஸ்வர்யம். சோ பகவானுக்கு தான் அந்த கண்ட்ரோல் இருக்கு, சுப்ரீம் பவர் அவர்கிட்ட தான் இருக்கு. சோ அவருக்கு மேல வேற யாருமே கிடையாது, அவர் ஒருத்தர் தான். இந்த வேற உருவத்துல நம்ம வணங்குறோம், அவ்வளவுதான். அவள் இந்த டெமிகாட்ஸ்னு சொல்றோம். அந்தந்த இது பூர்த்தி ஆகிறதுக்கு நம்ம அவளை நம்ம வணங்குறோம். ஐஸ்வர்யம் சங்கரன் மற்ற தேவர்கள் எல்லாரையுமே அவர் தான் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கார், விநியமனம். அடுத்து என்ன சொல்றேன்னா விஸ்வ தேஜோ ஹரானாங்கிற பகவானுடைய தேஜஸ் பாருங்க. விஸ்வத்துல இருக்கிற எத்தனையோ சூரியன் இருக்கு, எத்தனையோ தேஜஸ் கொடுக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் இருக்கு. ஆனா விஸ்வத்தையே தன்னுடைய தேஜஸ்னால அபகரிச்சு விடுறான் பகவான். அப்பேற்பட்ட உருவம் பகவானோட தேஜஸ் ஸ்வரூபம் அவரோடது. அப்பேற்பட்ட தேஜஸ் ஸ்வரூபம் விஸ்வ தேஜோ ஹரானா, விஸ்வத்தையே அபகரிச்சு விடுறான் அவருடைய சரீரத்தினால. தேஜஸ், அந்த தேஜஸ்னால அவருக்கு இந்த வீரியமும் ஜாஸ்தி இல்லையா. இப்போ முதல்ல ஐஸ்வர்யம் அந்த ஒரு குணமும் இருக்கு பகவான் கிட்ட. அடுத்து அந்த தேஜஸ்னால அவருக்கு வீரியம் இருக்கு. அவனுடைய வீரியத்தை நம்ம கணக்கிட்டு சொல்ல முடியுமா என்ன? வேதங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு, சமுத்திரத்தை மணல்ல எண்ணற மாதிரி, மண்ணை எண்ணி இத்தனை மண்ணு துளி இருக்குன்னு சொல்ல முடியுமோ? அவருடைய வீரியங்களை பத்தி எல்லாம் வாழ்நாள் முழுக்க சொல்லிட்டு இருந்தா கூட தீராது, அப்பேற்பட்ட வீரியம் பகவானுக்கு. ஒரே ஒரு உதாரணம், அவர் அவருடைய வீரியத்தினால அந்த கிரிய அத்தனை சின்ன வயசுல துண்டு வரல அப்படியே தூக்கி விடுறாரு அவர் இல்லையா. இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். அந்த அவதாரத்தினுடைய பெருமைகள் எல்லாம் நிறைய நம்ம பார்த்துட்டு வருவோம் நம்ம. சோ இந்த வீரியம், இது அவருடைய வீரியம், அந்த தேஜஸ்னால அவருக்கு கிடைச்ச அந்த வீரியம். விஸ்வ தேஜோகராணம் தேஜஸ் சம்ஹாரி வீரியம், அந்த தேஜஸ்னால இந்த வீரியமும் இருக்கு அவருக்கு. விமலம் அப்படி யசஸ்னா புகழ், பகவானுடைய புகழ். இது இன்னைக்கு முழுக்க நமக்கு சொல்லி ஆகாது, அப்பேற்பட்ட புகழ் பகவானுக்கு. யசஸ் குளோரிய சொல்றோம் இல்லையா, தேஜஸ்ல இப்போ நம்ம எத்தனை புகழணும் இல்லையா. அடியெடுத்து கோவிலுக்குள்ள போக போக பிரதிபத மதுரே சேதனா ஸ்பீத பாக்கியான்னு சொல்றா. பகவானுடைய அந்த லீலைகள் எல்லாம் நம்ம மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அந்த ஒரு அவதாரத்துல புருஷனா நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருது இல்லையா. அப்போ அவருடைய அந்த யசஸ் புகழ் நமக்கு தெரியறது. சோ யசஸ் அந்த அதுவும் ஒரு பகவானுக்குள்ளேயே ஒரு அம்சமாகும். சோ விமலமப்பி, அது கூட விமலமா இருக்கு. விமலமப்பி யசஹ நிஸ்பிருஹைஹி உபகீதம் சொல்றார். நிஸ்பிருஹின்னா those who are totally detached, சன்னியாசிகள் இல்லையா. சன்னியாசிகள்னா எப்படின்னா அவளுக்கு அட்டாச்மெண்டே கிடையாது. பகவத் தியானத்துல இருந்து அவ கம்ப்ளீட்டா அந்த இதுல இருந்து தங்களை அவ விலக்கின்னு விடுறாவ இல்ல, டோட்டல் டிட்டாச்மெண்ட் அவளுக்கு. நிஸ்பிருஹை, ஸ்பிருஹ என்னன்னா அட்டாச்மெண்ட், நிஸ்பிருஹ என்னன்னா டிட்டாச்மெண்ட். சோ அப்பேற்பட்ட அவ பகவானை பத்தி இப்படி சொல்றாங்கிற. அவருக்கு இவ்வளவு தேஜஸ் இருக்கு, இவ்வளவு வீரியம் இருக்கு, இவ்வளவு யசஸும் பகவானுக்கு உண்டுங்கிறத உபகீதம் கீதமா இப்பவும் சொல்லிக்கிட்டு இருக்காளே. சோ அவளைத்தான் சொல்ல முடியும் இல்லையா. நிஷ்பிருகை உபகீதம். அதுக்கு மேல அங்கா சங்கா சதா ஸ்ரீங்கிறார். ஸ்ரீ யாரு? மகாலட்சுமி. மகாலட்சுமி எப்பவுமே பகவானோட ஐக்கியப்பட்டு இருக்கா. அவருடைய எப்பவுமே பகவானுடைய இல்ல லக்ஷ்மி நிஷங்க லீலா நிலைன்னு அமிர்த சங்க, நிஷங்க சங்கையே இல்லாம பகவானுடைய அந்த வட்சத்துல விளையாடிட்டு இருக்கா மகாலட்சுமி. சோ அங்கா சங்கா, அவருடைய அங்கத்துல சங்கா சதா ஸ்ரீ, மகாலட்சுமி எப்பவும் இருக்கா. அதாவது பகவானை போயிட்டுட்டானா லக்ஷ்மியுடைய அனுகிரகம் கூட நமக்கு கிடைக்கிறது. இது அடுத்த தசகத்துல நம்ம பார்ப்போம். அங்கா சங்கா சதா ஸ்ரீ அகில விதசி அகில வித்துங்கிறார். அகில வித்துனா பகவான் சர்வஜ, அவருக்கு தெரியாததே ஒண்ணும் கிடையாது. வித்து, அத்தனை வித்தைகளும் அவருக்கு, 64 கலைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். தெரியாத சாந்தியபுரி ஆசிரமத்துல போய் அவர் 64 கலைகளை கத்துண்டாருன்னா நம்ம நினைச்சுப்போம் இவருக்கு என்னத்துக்கு அதெல்லாம் கத்துக்கணும். ஆனாலும் அவதாரம்னு எடுக்கும் பொழுது எல்லாருக்கும் காட்டணும், இப்படி இரு நீ அப்படி சொல்லணுமே. அதுக்கோசரம் தான் அவரும் இஸ் ஆல்சோ அண்டர்கோயிங் ஆல் தட். அப்போ அப்பேற்பட்டவர் அகில வித்து
அகில விதசி பாபித்தே சங்க வார்த்தா. இத்தனை குணங்கள் எல்லாமே இருந்தா கூட அவருக்கு எந்த சங்கமும் ஹி இஸ் டோட்டலி டிட்டாச்ட் இல்லையா? பகவான் வந்து நிஷ்கல பிரம்மமா கம்ப்ளீட் டிட்டாச்மெண்ட்ல தான் இருப்பவர் இல்லையா? அவர் சிருஷ்டி காரியத்தை பண்றாருன்னு நம்ம பார்த்தோம். ஒரு பார்வையில மாய எழுப்பி அவர் வந்து உலகத்தையே சிருஷ்டி பண்றார். ஆனா அவருக்கு காரியம் ஒன்றும் கிடையாது. ஆனா ஒரு பார்வையிலேயே அவரால் இத்தனையும் பண்ண முடியாது. ஆனா அவரும் அந்த காரியத்தோட அவர் ஒட்டுறது இல்லை இல்லையா? அவர் தனியா தான் நிற்பறவர், சாட்சியா தான் நிற்பறவர் இல்லையா? எப்பவுமே பார்த்துட்டு இருக்காரு இல்லையா? அவரும் அந்த காரியத்தோட தன்னை ஒட்டிக்கிறது. அதுதான் நமக்கு அவருக்கு உள்ள வித்தியாசம். நம்ம அதோட ஒட்டிக்கிட்டோம். அவர் வந்து டோட்டலி டிட்டாச் ஃப்ரம் ஹிஸ் ஆக்ஷன். அதனாலதான் அவர் நான் டூயர், எந்த காரியம் பண்றது இல்லைன்னு சொல்றார். பாபித்தே சங்க வார்த்தா, சங்கமிச்சு போறது இல்லையா? சங்க வார்த்தை அதுலோட அவர் எப்பவுமே ஒட்ட மாட்டார்னா லிம்பந்தி அப்படின்னு சொல்லுவார் பகவத்கீதையில. பாபித்தே சங்க வார்த்தா தத் அகார வாசின்னு, அப்பேற்பட்ட அகாரம் இல்லையா? என்ன சுரூபம் அவர்? நித்தியம், ஞானம், ஆனந்தம், பிரம்மம் அப்படின்ட்டு வேத வாக்க நம்ம பார்த்தோம். நம்ம அப்பேற்பட்டவர் வாசின்னு குருவாயூர்ல இருக்கார். அவர் சாட்சாத் குருபவனபுரே இங்க இருக்கார் இல்லையா? அவர் முரன் என்ற அசுரனை கொன்றவர். அவர்தான் பகவத் என்ற சப்த சொல்லுக்கு முக்கியமாக கருதப்படுறார் அப்படின்ட்டு முடிக்கிறார். சோ பகவான்னு சொன்னானா இவர்தான் சொல்லணும் அப்படின்ட்டு முடிக்கிறார் இந்த தசகத்தை. சோ இந்த தசகத்துல நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க பார்த்தீங்கன்னா பகவானது எவ்வளவு அழகா அவருடைய புகழையும் இந்த நிஷ்கல பிரம்மத்தினுடைய வர்ணனையும் சகலருடைய அந்த வர்ணனை, வேதவியாசர் கண்ட அந்த பகவத் ரூபம், அப்புறம் எப்படி நம்ம கண்டு கழிக்கிறோம். சுகிருதி ஜனகங்கிற நல்லவா வந்து எப்படி அவ மனசுக்குள்ள அவர் இருக்கார், எப்படி அவரை வணங்குறார், எப்படி அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். அவர் ஆத்மாராமர் தான், அப்ப கூட அவர் சந்தோஷத்தை கொடுக்கிறார். எப்பவுமே காலடியில வந்து விழுந்தவாளுக்கு பல புருஷார்த்தங்களையும் கொடுக்கிறார். பலவிதமான குணங்கள், அதுல குணகணா இல்லையா? எத்தனை கணங்கள், குண கூட்டம் அவர்கிட்ட இருக்கு. பேர்பட்ட அந்த பகவானை பத்தி நம்ம இன்னைக்கு இந்த முதல் ஜகத்துல பார்த்தோம். சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிப்யாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் ஏகமசதசஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்வம் தத்தாவத் பாதி சாட்சாத் குருபவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம். ஸ்ரீ ஹரியே நமः. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.